Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, let's see class 7 science chapter 4, the world of metals and non-metals. Okay, the world of metals and non-metals. Okay, metals அப்படினா பாக்கும்போது உலோகங்கள், non-metals அப்படினா உலோகம் அல்லாத பொருட்கள், அப்படி இல்லைன்னா அலோகங்கள் சொல்லலாம். அப்ப உலோகம் மற்றும் உலோகம் அல்லாத பொருட்களின் உலகம், அப்படி இல்லைன்னா உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் உலகம் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். Yashwant and Anandi live in a village in Rajasthan. Okay, Yashwanthum Anandiyum எங்க இருந்தாங்க? ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு வராங்க. Their school has arranged them a project to learn about craft person who work with the metals. Okay, their school அவங்க ஸ்கூல்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், நம்ம திட்டம் சொல்லலாம். ஓகே, ப்ராஜெக்ட் எல்லாம் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடுறாங்க. எதை பத்தி அப்படின்னா கிராஃப்ட் பர்சன்ஸ் who work with the metals. ஓகே, கிராஃப்ட் பர்சன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா கைவினை கலைஞர்கள். ஓகே, அழகழகா இது பண்றாங்க இல்லையா, பொருட்களை செய்யறாங்க இல்லையா, இரும்புலையும் இல்ல வேற ஏதாவது பிளாஸ்டிக் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, மண்ணு இதெல்லாம் வச்சு பண்றாங்க இல்லையா, அவங்களதான் கைவினை கலைஞர்கள், கிராஃப்ட் பர்சன் சொல்லுவோம். who work with metal. ஆனா இங்க அந்த கைவினை கலைஞர்கள் எதுல வேலை பாக்குறவங்கன்னா மெட்டல்ஸை வச்சு வேலை பாக்குறவங்கள. ஓகே, அவங்கள பத்தின ஓகே அந்த கைவினை கலைஞர்கள் மெட்டல்ஸா கூட வேலை பாக்குற கைவினை கலைஞர்களை பத்தின ஒரு ப்ராஜெக்ட ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அவங்க ஸ்கூல் அவங்களுக்கு அசைன் பண்றாங்க. they decide to visit a local ironsmith who practice this craft. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க, முடிவு பண்ணாங்க. என்னன்னா லோக்கல் அயன் ஸ்மித். ஓகே, அயன் ஸ்மித் அப்படின்னா இரும்பு கூட வேலை பாக்குறவரு. ஓகே, இரும்பு கூடயே வேலை செஞ்சு இரும்பு என்ன பண்றாரு, வெவ்வேறு விதமா மாத்திரம் பிளாக் ஸ்மித்னு சொல்லுவோம் முன்னாடி எல்லாம். இப்போ கோல்ட் ஸ்மித் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், பொற்கொல்லர்னு சொல்லுவோம். அப்ப அயன் ஸ்மித் அப்படின்னு சொல்லும் போது இரும்பு கூட வேலை செய்யற கொல்லர், அவர் தான் என்னன்னு சொல்லுவோம், அயன் ஸ்மித். ஹூ பிராக்டிஸ் திஸ் கிராஃப்ட். அவங்கள போய் மீட் பண்ணலாம், அவங்க லோக்கல்ல இருக்கிற அயன் ஸ்மித்தை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. யஷ்வந்த் அண்ட் ஆனந்தி ரெக்வர்ட் தர் கிராண்ட் ஃபாதர். உடனே யஷ்வந்தும் ஆனந்தியும் தனியே போக விரும்பல, யார் கூட, அவங்க தாத்தாவையும் கொஞ்சம் கூட கூட்டிட்டு போனாங்க. டு அக்கம்பனி தேம். They are curious to learn how these ironsmith make different items of daily use. அவங்களுக்கு என்ன ஆர்வமா இருந்தது, ஓகே தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் அதிகமா இருந்தது. எதை பத்தி, how the ironsmith எப்படி அந்த இரும்புல வேலை செய்யறவங்க டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, how they are making different items of daily யூஸ் பண்ற இரும்பு பொருட்களை அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்றத பத்தி அவங்க கியூரியஸா இருந்தாங்க. they interact with an elderly craft person, சுதர்ஷன் அங்கிள். உடனே அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு கிராஃப்ட் பர்சனை போய் பார்த்தாங்க. அவர் பேர் சுதர்ஷன் அங்கிள். ஓகே, அவர் சுதர்ஷன். அவங்க கூட என்ன பண்ணாங்க, இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி அவருக்கு என்ன இருக்கு, எல்டர்லி கிராஃப்ட் பர்சன், ஆல்ரெடி அவருக்கு அனுபவம் ஜாஸ்தியா இருக்கு. வயசுல பெரியவரான கிராஃப்ட் பர்சனை போய் அவர் பேர் சுதர்ஷன். அவர்கிட்ட போய் என்ன பண்றாங்க, அவங்க இன்ட்ராக்ட் பண்றாங்க. யஷ்வந்த் கேட்கறான், விச் ஐட்டம்ஸ் டு யூ ஜெனரலி மேக். உடனே யஷ்வந்த் கேட்கறான், நீங்க எந்த ஐட்டம்ஸ் ஜெனரலி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, மேக் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. உடனே சுதர்ஷன் சொல்றாரு, ஜெனரலி வி மேக் த ஐட்டம்ஸ் ஆஃப் டெய்லி யூஸ் சச் அஸ் பிளாட் பேன்ஸ். ஓகே, நாங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா டெய்லி யூஸ் பண்றதுக்காக, டெய்லி சமையல்ல யூஸ் பண்ற பொருட்களை நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுலாம் பிளாட் பேன்ஸ் அப்படின்னா தவா, பிளாட் பேன்ஸ் அப்படின்னா தவாஸ். அதே மாதிரி பக்கெட், ஓகே பால்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாங்ஸ், அது அப்படி டாங்ஸ், ஓகே பிடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் டாங்ஸ். அண்ட் ஃபார்மிங் டூல்ஸ் லைக் ஸ்பேட். ஓகே, அதே மாதிரி டூல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆக்சஸ், கோடாரி, டிராவல்ஸ். ஓகே, டிராவல்ஸ்னா என்ன, குர்பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலத்துல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் டிராவல்ஸ். அண்ட் ரேக்ஸ். ஓகே, இதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், யூஸ்வலா டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள் நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனந்தி உடனே கேட்கிறா, வாட் மெட்டீரியல்ஸ் ஆர் தே மேட் அப் ஆஃப். இதெல்லாம் எந்த மெட்டீரியலால், எந்த பொருட்களால் ஆனது. இது ஆனந்தி, இது யஷ்வந்த் அவங்களோட கிராண்ட் ஃபாதர். இது யாரு, இவர் தான் சுதர்ஷன் அங்கிள். ஓகே, அவங்க ஃபேமிலி. ஓகே, அவங்க ஃபேமிலி டாட்டர் இருக்காங்க. இதுதான் எல்டர்லி பர்சன் சுதர்ஷன் அங்கிள். இவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஓகே இரும்பு கூட வேலை பார்த்துட்டு இருக்கிற அயன் ஸ்மித். இவர் தான் அயன் ஸ்மித். ஓகே, அவர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத பாக்குறாங்க. ஓகே, ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க என்னென்னலாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நேம் சுதர்ஷன் அயன் ஸ்மித். ஓகே, என்ன இருக்கு இங்க, என்ன பக்கெட் இருக்கு, அவர் சொன்ன மாதிரி என்ன இருக்கு, பக்கெட் இருக்கு, ஆக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுதான் டாங்ஸ். ஓகே, இதுதான் டாங்ஸ் இருக்கு. அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ற எல்லா பொருட்களும், இங்க கோல் இருக்கு. ஓகே, இங்க பாரு இரும்பு தவா இருக்கு. ஓகே, தவா இருக்கு. அதே மாதிரி அந்த தோசை திருப்பி எடுப்போம் இல்லையா, அது இருக்கு. ஜல்லிக்கரண்டி இருக்கு. ஓகே, நிறைய திங்ஸ் இங்க வச்சிருக்காரு. ஓகே, நிறைய திங்ஸ் இங்க வச்சிருக்கிறத சுதர்ஷனும் யஷ்வந்தும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சுதர்ஷன் உடனே கேட்கறான், we use iron metals to make these items. ஓகே, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எது, இரும்பு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, we also use wood to prepare handles wherever it's required. ஓகே, இந்த ஐட்டம்ஸ் டெய்லி யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்க்குலாம் அயன் மெட்டல தான், இரும்பு மெட்டல தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். இரும்பாலான உலோகத்தை தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். we also use wood. அதே சமயத்துல நாங்க எதுவும் யூஸ் பண்ணுவோம், wood மரத்தாலானதே யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா to prepare handles wherever you required. ஓகே, எல்லாத்துக்குமே ஹேண்டில்ஸ் என்ன இருக்கும், இரும்பாலான எல்லா இப்ப இரும்பாலான பொருட்கள்
பொருட்களோட ஹேண்டில்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், மரத்தால இருக்கும். ஏன் மரத்தால இருக்கு அப்படின்னா, மரத்தால இரும்பு என்ன பண்ணும், கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஹீட். ஓகே, அது என்ன பண்ணும், ஈஸியா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். அதெல்லாம் பிடிச்சி சமைக்க முடியாது. அதுக்காக என்ன ஆகும், ஹேண்டில்ஸ் ஆர் ஆல்வேஸ் மேட் அப் ஆஃப் wood. Okay, so we also use wood to prepare handles wherever it's required. Additionally, we use coal in our furnace to heat the iron. அதே மாதிரி ஃபர்னஸ்னா அடுப்பு. நாங்க அடுப்புக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அயன். ஓகே, எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கோல் யூஸ் பண்ணுவோம். கோல்னா என்ன, கறி. ஓகே, அயனை ஹீட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற அடுப்பு எதுன்னா கரியாலான அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். Additionally, we use coal in our furnace to heat the iron. அயனை ஹீட் பண்றதுக்கு தேவையான அடுப்பு எதால் ஆனது அப்படின்னா கரியாலானது. Sudarshan is heating an iron black in the furnace. ஓகே, அவர் ஹீட் பண்றத பாக்குறாங்க. ஓகே, அயன் பிளாக் இந்த ஒரு அயன் பிளாக் வச்சு என்ன பண்ண, ஒரு ஃபர்னஸ்ல அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இட் ஹஸ் பிகம் ரெட் ஹாட். அது என்ன கலரா மாறுச்சு, ஒரு ரெட் கலரா மாறுச்சு. ஓகே, அந்த சூடால என்ன ரெட்டிஷ் கலரா அது மாறுது. இ ஸ்டார்டட் பீட், எந்த மெட்டல், அந்த மெட்டல் வந்து ஒரு ரெட் ஹாட் அளவுக்கு என்ன ஆகுது, சூடு இந்த கலரா மாறுதுன்னா ரெட் கலரா மாறுது. இ ஸ்டார்டட் ஹீட்டிங் இட் ஹாட் வித் ஹேமர். உடனே அவர் என்ன பண்ணாரு, ரெட் கலர் மாற என்ன பண்ணாரு, அவரு பீட் பண்றாரு. எதை வச்சு அடிக்கிறாரு, எதை வச்சு, ஒரு ஹேமர், ஒரு சுத்தியலை வச்சு அந்த மெட்டல் மேல என்ன பண்றாரு, சூடா கூடவே அடிச்சிட்டு இருக்காரு. ஆனந்தி இஸ் அமேஸ்ட் அண்ட் ஆஸ்க். ஆனந்தி என்ன இருக்கு, ஆச்சரியமா கேட்டா, why are you beating it, ஏன் அதை வந்து அடிக்கிறீங்க, ஓகே சுட சுட அந்த நெருப்புல வச்சு ஏன் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே சுதர்ஷன் சொல்றாரு, ஐ எம் பீட்டிங் இட் டு ஷேப் இன்டு an axe. நான் எதுக்காக அடிக்கிறேன்னா, அது என்னது, ஆக்ஸ் கோடாரி ஷேப்புக்கு வரணும். ஓகே, அந்த இரும்பு என்ன ஷேப்பா மாறணும், ஓகே கோடாரி ஷேப். இரும்பு உரிக்கிறதால இரும்பு என்ன ஆகும், அதிகபட்சம் ஒரு டெம்பரேச்சரை கொடுக்கும்போது அது என்ன ஆகும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகும்போது அதை பீட் பண்ணனா அது என்ன ஆகும், நம்ம எந்த ஷேப்ல கொண்டு வரமோ அந்த ஷேப்பால ஈஸியா பண்ண முடியும். பீட்டிங் இன்டு ஷேப் இட் ஒன் ஆக்சிஸ், கோடாரி ஷேப்ல அதை பண்ணணுன்றதுக்காக நான் அதை பீட் பண்றேன். ஆனந்தி சொல்றா, வாவ், a piece of iron can be beaten into a flat shape. உடனே கேக்குறோம், வாவ், a piece of iron, ஒரு சாதாரண ஒரு பீஸ் அயன் பீஸ் வந்து பிளாட் ஷேப்புக்கு மாத்த முடியுமா. ஓகே, கேன் we do this with other metals as well. இதே மாதிரி அயன் இல்லாத வேற மெட்டல்ஸையும் நம்மளால அந்த மாதிரி செய்ய முடியுமா. You may also have many questions. Let us explore what else we can do it with metals. இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். Let us explore what else we can do with metal. இனிமேல் பார்க்கலாம் மெட்டல்ஸ் வச்சு நம்ம எதெல்லாம் நம்ம பண்ணலாம். Activity 4.1, let us explore. ஓகே, இதை பார்க்கலாம், நம்ம எப்படின்றதை தெரிஞ்சுக்குவோம். Let us explore, ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்குவோம். Caution, cautionனா எச்சரிக்கை. Conduct this activity under the supervision of your teacher or an adult. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றதுக்கு யாருக்குன்னா உன்னோட டீச்சரோ இல்ல வேற யாருனோ அடல்ட்டோ, ஓகே வயதுல பெரியவங்களோ கூட இருக்கும் போதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. Conduct this activity under the supervision of your teacher or an adult. இவங்க முன்னாடி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும். Collect some waste pieces of copper, aluminium, an iron nail, a piece of coal, a pea-sized lump of sulfur and block of wood. Collect some waste pieces. அவங்களே கொடுத்துட்டாங்க. வேஸ்ட்னா யூஸ் பண்ணாத, எது, காப்பர். ஓகே, யூஸ் பண்ணாத காப்பர். நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணாதது வந்து வேஸ்ட். ஓகே, வேஸ்ட் காப்பர். அதே மாதிரி வேஸ்ட் அலுமினியம். அதே மாதிரி வேஸ்ட் அயன் நெயில். ஓகே, ஒரு இரும்பாலான அயன் நெயில்னா என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆணின்னு சொல்லுவோம் இல்லையா, அயன் நெயில். அதே மாதிரி a piece of coal. கோல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கறி. ஓகே, ஒரு சின்ன கறி பீஸ். a pea-sized lump of sulfur அப்படின்னா ஒரு பட்டாணி அளவுள்ள, ஓகே ஒரு கந்தக கட்டி. ஓகே, சல்பர் அப்படின்னா கந்தகம்னு சொல்லுவோம். ஓகே, காந்தம் வேற கந்தகம் வேற. காந்தம்னா மேக்னெட்னு சொல்லுவோம், சல்பர் அப்படின்றது கந்தகம். ஓகேவா, பீ-சைஸ்டு லம்ப் ஆஃப், லம்ப் அப்படின்னா கட்டி. ஓகே, ஒரு சின்ன ஒரு பட்டாணி சைஸ்ல இருக்கிற கட்டியா இருக்கிற ஒரு சல்பர் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அண்ட் ஏ பிளாக் ஆஃப் வுட், அதே மாதிரி கொஞ்சோண்டு என்ன மரத்தாலான ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ரீகால் த சாப்டர் மெட்டீரியல் அரவுண்ட் அஸ் இன் த கிரேட் 6 சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் கியூரியாசிட்டி அண்ட் அப்சர்வ் த அப்பியரன்ஸ் ஆஃப் த அபவ் ஐட்டம்ஸ் ஆர் தே லஷ்ரஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 6th ஸ்டாண்டர்ட் கிரேட் 6ல இந்த மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் அஸ் அப்படின்ற டாபிக்ல ஓகே நம்ம இதை படிச்சிருக்கோம். எதை பத்தி, அப்பியரன்சஸ் ஆஃப் த அபவ் ஐட்டம்ஸ். இதோட அப்பியரன்ஸ் மேல கொடுத்துருக்காங்க இல்லையா, காப்பர், அலுமினியம், அயன், பீஸ் ஆஃப் கோல், அதே மாதிரி சல்ஃபர், வுட், இதோட ஷேப்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுல படிச்சிருக்கோம். ஓகே, அதை இப்போ நம்ம ரீகால் பண்ணிப்போம். ஆர் தே லஷ்ரஸ். லஷ்ரஸ் அப்படின்னா என்னன்னா ஓகே அது ஒளிரும் தன்மையுடையதா, மினுமினு ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்சோ நோட் வெதர் தே ஆர் ஹார்ட் ஆர் சாஃப்ட். அதே மாதிரி அது எப்படி இருக்கும், ஹார்டா இருக்குமா சாஃப்டா இருக்குமா. ஓகே, சாஃப்ட்னா என்னன்னு சொல்ல, மென்மையா இருக்குமா கடினமா இருக்குமா. அண்ட் ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 4.1. இது என்ன பண்ற, டேபிள் 4.1ல இதை நீ ரெக்கார்ட் பண்ற. நவ் பிளேஸ் ஈச் ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ் ஒன் பை ஒன். ஓகே, இப்போ என்ன பண்ற அப்படின்னா ஒரு ஐட்டமா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், காப்பர், நெக்ஸ்ட் அலுமினியம், தேர்டு அயன், ஃபோர்த்து கோல், ஃபிஃப்த் sulfur and 6th wood. Okay, now place each of these items one by one on any hard surface and beat them with a hammer. Okay, ஒரு ஹார்டான சர்ஃபேஸ். ஓகே, நல்ல ஒரு கல்லு மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்துக்கிட்டு அது மேல வச்சுட்டு என்ன பண்றோம், ஒரு ஐட்டமா என்ன பண்றோம், நம்ம பீட் பண்றோம், அடிக்கிறோம். வாட் டு யூ திங்க் வில் ஹேப்பன். ஓகே, நீ என்ன நடக்கும்னு நினைக்கிற, வாட் டு யூ திங்க்
will happen. Do the objects become slightly flattened or do they break into pieces? ஓகே, நீ அடிக்க அடிக்க அது என்ன ஆகும், கொஞ்சம் ஃபிளாட்டா தட்டையா ஆகுமா, இல்ல அது என்ன ஆகும், பிரேக் இன்டு பீசஸா, சின்ன சின்ன பீசஸா அது உடஞ்சு போகுமா? பண்ண என்னென்னலாம் பண்ணிருக்கியோ அது என்ன பண்ற, ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 4.1ல நீ என்ன பண்ற, ரெக்கார்ட் பண்ணணும். டேபிள் 4.1 அப்பியரன்ஸ்னா தோற்றம், ஆட்னஸ் அப்படின்னா கடினமா இருக்கா, அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹேமரிங் ஆன் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ். ஓகே, எஃபெக்ட் ஆஃப் ஹேமரிங், ஓகே அது என்ன பண்றோம், அடிக்கிறது மூலமா அது என்ன ஆகுது, ஓகே மெட்டீரியல்ஸ் மேல எதெல்லாம் அடிக்கும் போது அது என்னவா மாறுது அப்படின்றத ஒரு டேப்லெட் காலத்துல கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 1 to 6 இருக்கு, ஆப்ஜெக்ட் பார் மெட்டீரியல் இருக்கு, பீஸ் ஆஃப் காப்பர் இருக்கு, பீஸ் ஆஃப் அலுமினியம் இருக்கு, அயனைல் இருக்கு, பீஸ் ஆஃப் கோல் இருக்கு, லம்ப் ஆஃப் சல்பர் இருக்கு, பிளாக் ஆஃப் வுட் இருக்கு. இப்ப அப்பியரன்ஸ் பார்க்கும்போது இப்ப என்னன்னு சொல்றோம், காப்பர் மெட்டல் என்ன வரும், லஸ்ட்ரஸ். ஆல்ரெடி நம்ம 4th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். ஓகே, காப்பர்ன்றது என்ன வரும், லஸ்ட்ரஸ். அப்போ என்னது, பளபளப்பானது. அதே மாதிரி பீஸ் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னன்னு சொல்லலாம், நம்ம லஸ்ட்ரஸ் அப்படின்னு எழுதலாம். இதுவும் மெட்டல் தான், அலுமினியம் இஸ் மெட்டல். அயன் நெயில் இது என்னன்னு சொல்லலாம், நம்ம லஸ்ட்ரஸ் அப்படின்னு எழுதலாம். இது எல்லாமே லஸ்ட்ரஸ். அதே மாதிரி பீஸ் ஆஃப் கோல் அப்படின்னு பார்க்கும்போது கோல் என்னது, நான் லஸ்ட்ரஸ். கோல் கறி வந்து என்னது, லஸ்ட்ரஸ் பளபளப்பானது இல்ல. அப்ப இது என்ன எழுதலாம், நான் லஸ்ட்ரஸ் அப்படின்னு எழுதலாம். லம்ப் ஆஃப் சல்பர், சல்பர் இஸ் ஆல்சோ நாட் மெட்டல் கிடையாது. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், இதுவும் நான் லஸ்ட்ரஸ் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வுட் இருக்கு, வுட்டும் என்னன்னு சொல்லலாம், நான் லஸ்ட்ரஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்ப அப்பியரன்ஸ் எல்லாத்துக்கும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்துக்கு வரும் ஹார்ட் ஆர் சாஃப்ட். இப்ப மெட்டல் எல்லாமே என்னவா இருக்கும், ஹார்ட். அப்ப இது என்ன எழுதலாம், ஹார்டுன்னு எழுதலாம். அடுத்து இதுக்கு என்னன்னு சொல்லலாம், நம்ம ஹார்டுன்னு எழுதலாம். அடுத்து இதுக்கும் என்னன்னு சொல்லலாம், மெட்டல், இதுவும் என்னன்னு சொல்லலாம், ஹார்டுன்னு எழுதலாம். அதே மாதிரி கோல் இது என்னன்னு சொல்லலாம், நம்ம சாஃப்ட், கறி ஈஸியா என்ன ஆகும், பிரேக் ஆகும். அதே மாதிரி சல்பர் இட் இஸ் நாட் ஏ மெட்டல். அப்ப இது என்னது, இது சாஃப்ட். வுட் என்ன வரும், சாஃப்ட். ஓகே, எப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹேமரிங், அடிக்கும் போது அது என்ன ஆகுது, ஃபிளாட்டன் ஆகுதா ஆர் பிரேக் இன்டு பீசஸ் ஆகுதா. இப்ப மெட்டல் அப்ப என்ன ஆகும், அடிக்கும் போது இது என்ன ஆகும், ஃபிளாட்டன் ஆகும். அப்ப என்ன ஆகும், ஃபிளாட்டன்ஸ். அதே மாதிரி இங்க இது என்ன ஆகும், ஃபிளாட்டன் ஆகும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம், மெட்டல் ஃபிளாட்டன்ஸ். அதே மாதிரி இது என்ன ஆகும், அடிக்கும் போது ஃபிளாட்டன் ஆகும். அப்ப இது என்ன எழுதலாம், ஃபிளாட்டன்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பிரேக் இன்டு பீசஸ். இப்ப நான் மெட்டல் இருக்கு இல்லையா, பீஸ் ஆஃப் கோல். அப்ப இது என்ன ஆகும், பிரேக் இன்டு பீசஸ். அப்ப பிரேக்ஸ் into என்ன வரணும், பீசஸ் அப்படின்னு எழுதலாம். அடுத்தும் லம்ப் ஆஃப் சல்பர் இது என்ன வரும், ஓகே கட்டியே தானே இருக்கு, கந்தக கட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வரும், பிரேக்ஸ் இன்டு பீசஸ், பிரேக் இன்டு பீசஸ் அப்படின்னு எழுதலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஆஃப் வுட். வுட்டும் என்ன ஆகும், அடிக்கும் போது என்ன ஆகும், இதுவும் பீசஸா தான் மாறும். ஓகே, சின்ன சின்ன பீசஸா தான் மாறும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம், பிரேக்ஸ் இன்டு பீசஸ் அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். அனலைஸ் டேபிள் 4.1. இப்ப டேபிள் 4.1ல எழுதணும் இல்லையா, இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் தட் ஆர் லஸ்ட்ரஸ் இன் அப்பியரன்ஸ் அண்ட் ஹார்ட். ஓகே, ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். லஸ்ட்ரஸ் எதெல்லாம், லஸ்ட்ரஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஹார்ட் எதெல்லாம் பளபளப்பா இருக்கு, அதே மாதிரி ஹார்டா இருக்கு. ஓகே, அப்பியர் அது தோட்டத்துல ஹார்டா இருக்கு. யூ மைட் ஹவ் அப்சர்வ் தட் ஆப்ஜெக்ட்ஸ் மேடு ஃப்ரம் எதெல்லாம் நீ நோட் பண்ணிருப்ப அப்படின்னு கவனிச்சிருப்ப அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே ஆப்ஜெக்ட்ஸ் மேடு ஃப்ரம் எந்தெந்த பொருட்கள் காப்பராலோ இல்ல அலுமினியத்தாலோ அயனாலோ பண்ணப்பட்டது, அது எல்லாமே என்ன இருக்கும், லஸ்ட்ரஸா இருக்கும், பளபளப்பா இருக்கும். அதோட அப்பியரன்ஸ் அது தோற்றத்துல பளபளப்பா இருக்கும். அதே மாதிரி அது எல்லாமே என்ன இருக்கும், ஹார்டா இருக்கும், கடினமா இருக்கும். லஷர் ஷோன் பை மெட்டல்ஸ் இஸ் நோன் அஸ் மெட்டாலிக் லஷர். ஓகே, இந்த பளபளப்பு எதால் ஆனது, எது பளபளப்புன்றது எதுனா மெட்டல்ஸ். ஓகே, எந்த மெட்டல்ஸோட ஓகே தோற்றம் பளபளப்பா இருக்கோ அதுக்கு எல்லாமே என்னன்னு சொல்ல, மெட்டாலிக் லஷர். ஓகே, மெட்டாலிக் லஷர்னா மெட்டலுக்கே ஒரு பளபளப்பு. புதுசா எந்த பொருள் வாங்கும் போது என்ன இருக்கும், ஒரு மெட்டல். இப்ப கோல்டு வாங்குறோம், எப்படி இருக்கு, பளபளன்னு இருக்கு. சில்வர் என்ன இருக்கும், பளபளன்னு இருக்கும். அயனும் புதுசா வாங்கும் போது என்ன இருக்கும், நல்ல பளபளன்னு இருக்கும். அப்ப எந்த மெட்டலுமே ஃபர்ஸ்ட் வாங்கும் போது என்ன இருக்கும், அதோட ஷைனி இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவோம், லஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மெட்டலுக்கே உரிய லஷர் இருக்கும். மெட்டல்ஸ் லைக் copper, aluminum and iron are known as metals. அப்ப materials like அப்ப எந்தெந்த மெட்டீரியல் காப்பர், அலுமினியம் அண்ட் அயன் ஆர் known as இதெல்லாம் என்னன்னு சொல்றோம், நம்ம மெட்டல்ஸ்னு சொல்றோம். ஓகே, மெட்டாலிக் லஷர் இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அப்ப எதெல்லாம் மெட்டீரியல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம் அண்ட் அயன் ஆர் known as metals. அப்ப வேற என்னென்னலாம், கோல், சல்ஃபர் அண்ட் வுட் ஆர் நான் லஷர்ஸ். இதெல்லாம் என்ன இருக்கு, பளபளப்பு இல்லாதது, ஷைனிங் இல்லாதது. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லணும், நம்ம இது இல்ல அண்ட் நாட் ஆஸ் ஹார்ட் ஆஸ் மெட்டல்ஸ். அதே மாதிரி அது என்ன இருக்கும், ஹார்டா இருக்காது. மெட்டல்ஸ் மாதிரி அது என்ன இருக்கு, ஹார்டா இருக்காது. ஆர் ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் சாலிட். ஓகே, எல்லா மெட்டல்ஸுமே ஹார்டா இருக்குமா, அதே மாதிரி அதோட ஷேப் வந்து சாலிடா இருக்குமா, திடமா இருக்குமா அப்படின்னா நாட்.
not really. Some metals like sodium and potassium are so soft. Okay, எல்லா மெட்டல்ஸுமே ஹார்டா இருக்காது. சில மெட்டல்ஸ் ஓகே சம் மெட்டல்ஸ் லைக் எதுலன்னு சொல்ற சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் சோ சாஃப்ட். இந்த ரெண்டுமே என்ன இருக்கும் சாஃப்ட் இன் நேச்சர், ரொம்ப சாஃப்ட். அண்ட் தே கேன் பி கட் வித் எ நைஃப். ஈஸியா என்ன பண்ண முடியும், நம்ம கத்தியை வச்சு கட் பண்ண முடியும். எது சோடியமையும் பொட்டாசியம் ஈஸியா நம்ம கத்தியை வச்சு கட் பண்ற அளவுக்கு அது சாஃப்ட் ஆனது. there is one metal mercury that is found in a liquid state. அதுல ஒரே ஒரு மெட்டல் என்ன இருக்குன்னா mercury that is found in a liquid state. அது எந்த ஸ்டேட்ல இருக்கு, எல்லா மெட்டல்ஸுமே சாலிட்ல தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு மெட்டல் தட் இஸ் mercury மட்டும்தான் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற மெட்டல். அண்ட் அட் ரூம் டெம்பரேச்சர்ல அது என்ன இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். which you might have seen in thermometer. அது எதுல நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா தெர்மோமீட்டர்ஸ்ல உள்ள பார்த்தோம்னா, தெர்மோமீட்டர்ல பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு தின் டியூப் இருக்கும். அந்த தின் டியூபுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலர் ஓகே ஒரு ஷைனியா ஒரு லிக்விட் இருக்கிறத பார்க்கலாம். அதுதான் என்னன்னு சொல்லணும், mercury. Recall the chapter temperature and its measurement from the grade 6 science textbook in curiosity. ஓகே ஆல்ரெடி நம்ம இந்த லெசன் டெம்பரேச்சர் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இதை நம்ம பார்த்து படிச்சிருக்கோம். டெம்பரேச்சர் அதே மாதிரி தெர்மோமீட்டர்ஸை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அதை ரீகால் பண்ணணும். which objects did you find become flat on beating with a hammer? ஓகே எந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே எந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ற நீ பீட்டிங் வித் ஒரு சுத்தியல் வச்சு அடிக்கும் போது பிளாட் ஆகுது. ஓகே எந்த மாதிரி which objects did you find become flat on heating with a hammer? ஹேமர்னா சுத்தியல். ஓகேவா, அதை வச்சு அடிக்கும் போது எதெல்லாம் வந்து என்ன இருக்கு பிளாட் ஆகுது அப்படின்றத நீ பார்த்த. எதுல ஏற்கனவே நம்ம படிச்சு எழுதியிருக்கோம் இல்லையா, அதை அப்படி பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே you might have observed that objects such as a piece of copper. இதெல்லாம் பார்க்கிறோம் காப்பர், அதே மாதிரி iron nail and a piece of aluminium. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்றோம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் என்ன ஆச்சு பிளாட் ஆச்சு when beaten. அடிக்கும் போது இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு பிளாட் ஆயிடுச்சு. whereas other objects or materials behave differently. ஆனா வேற சில மெட்டீரியல்லாம் என்ன இருக்கு, அந்த வேற சில பொருட்கள் எல்லாம் அது எது மாதிரி வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது. this property by which materials can be beaten into thin sheets is called malleability. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி, the materials can be beaten into thin sheet. எந்தெந்த மெட்டீரியல் அடிக்கும் போது தின் ஷீட்டா மாறுதோ அதுக்கு பேரு தான் malleability. ஓகே என்னன்னு சொல்றோம், தகடா அடிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா. ஓகே சில மெட்டல்லாம் வச்சு அடிச்சும் போது அது என்ன ஆகுது, தகடா ஈஸியா தகடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேரு தான் என்ன ஆகுது, malleability. தகடாக்குதல் அதுதான் malleability. ஓகே this property by which materials can be beaten into thin sheets is called malleability. most metals possess this property. ஓகே நிறைய மெட்டல்ஸ் என்ன இருக்கும், இந்த malleability property இருக்கும். can you give some examples of metal sheets? ஓகே can you give some examples of சில metal sheets நம்ம பார்த்திருக்கோமா. ஓகே எக்ஸாம்பிள் தெரியுமா, you might have seen thin silver foil on sweets. ஓகே சில இடத்துல என்ன இருக்கும் ஸ்வீட்ஸ். ஓகே ஸ்வீட்ஸ்க்கு மேல என்ன இருக்கும், சில்வர் ஃபாயில் இருக்கும். ஓகே ஸ்வீட்ஸ் என்ன இருக்கும், சில்வர் ஃபாயில் வச்சு கொடுப்பாங்க. இப்போ அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு ஃபார் ரேப்பிங் ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தந்தூரி ரொட்டி அதே மாதிரி சில கிரேவிஸ் எல்லாம் வாங்கும்போது என்ன இருக்கும், அலுமினியம் ஃபாயில் வச்சு கொடுப்பாங்க. ஓகே இதுதான் என்ன இருக்கு யூஸ்டு ஃபார் ரேப்பிங். இது அலுமினியம் ஃபாயில் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் தகடு தான். ஓகே இதுவும் என்னன்னு சொல்றோம், தகடு தான். அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு ஃபார் ரேப்பிங் ஃபுட் ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க. சில்வர் ஃபாயில் ஆன் சம் ஸ்வீட்ஸ். ஓகே ஸ்வீட்ஸ்க்கு மேல என்ன இருக்கும், சில்வர் ஃபாயில் பார்த்திருக்கோம். அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு ஃபார் ரேப்பிங்னா என்ன சுத்தி. ஓகே பொருட்களை சுத்தி கொடுக்கறதுக்காக எதை யூஸ் பண்ணுவாங்க, அலுமினியம் ஃபாயில். தீஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு தர் malleability. இதெல்லாம் எதால, மெட்டலோட malleabilityயால தான். தகடாக மாத்தலாம் அப்படின்றதால அந்த அளவுக்கு மெலிஸ் தகடாக நம்ம மெட்டல்ஸ் என்ன பண்ண முடியும், மாத்த முடியும். கோல்ட் அண்ட் சில்வர் ஆர் த மோஸ்ட் malleable மெட்டல். இதுல எது வந்து ரொம்ப ஈஸியா நல்ல ஷீட்டா மாத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் இஸ் கோல்டு, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்கு சில்வர். இது ரெண்டுமே மோஸ்ட் malleable மெட்டல். இருக்கிற மெட்டல்லே ரொம்ப என்ன ஆகுது ஈஸியா என்ன மாத்த முடியும், தகடா மாத்துறது எதுனா கோல்டு அண்ட் silver. of coal or a lump of sulfur does not show this behavior. ஆனா ஒரு piece of coal, coalனா என்னன்னு சொல்லுவோம் கரி, and a lump of sulfur ஓகே ஒரு கந்தகத்தோட கட்டி ஓகே என்ன பண்ணாது, do not இந்த பிஹேவியர் அது காமிக்காது. இந்த பிஹேவியர் அதுகிட்ட இல்ல. என்ன பிஹேவியர், தகடா மாத்திர பிஹேவியர் அதுல பண்ண முடியாது. they break into pieces. அது என்ன மாறும், அடிச்சோம்னா அது என்ன பீஸ் பீஸா உடைஞ்சிரும். and are said to be brittle. அதுதான் என்னது brittleனா உடையிறது. ஒரு பொருள் உடையறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லலாம் brittle. on the other hand wood neither gets flattened into a sheet nor breaks into pieces. therefore wood is neither malleable nor ductile. ஓகே wood அப்படின்றது சில டைம் என்னவாகும், ஓகே neither அது என்ன ஆகும் flattened-ஆவும் மாறாது, அதே மாதிரி sheet-ஆவும் மாறாது. not break into pieces, அப்ப not break into pieces-ஆவும் மாறாது. therefore wood is neither malleable nor brittle. அதனால என்ன சொல்லலாம், wood வந்து ஓகே அதுக்கு என்ன இருக்கு, தகடாகவும் இல்ல, அது என்னன்னு சொல்லலாம் ஈஸியா உடையறதும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். எது wood piece.
நெக்ஸ்ட் ஹாலிஸ்டிக் லென்ஸ். ஓகே, ஹாலிஸ்டிக் லென்ஸ் அப்படின்னா முழுமையான பார்வை. அப்ப இந்த முழுமையான பார்வையில ஜஸ்ட் சில ஹிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, கிரேட் 6 இந்த கிரேட் 6 சோஷியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் யூ லேர்ன் அபவுட் அரப்பன்ஸ். ஓகே, முன்னாடி 6th சமூக அறிவியல் பாடத்துல எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படின்றதுல நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஹரப்பன் சிவிலைசேஷன் குறித்து என்ன பண்ண நம்ம படிச்சிருக்கோம். தே நியூ ஹவு டு யூஸ் மெட்டல்ஸ் லைக் காப்பர் அண்ட் கோல்டு. ஓகே, அவங்களுக்கு எப்படி எதை காப்பரையும் கோல்டையும் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருந்தது. அவர்கள் தாமிரம் மற்றும் தங்கம் போன்ற உலோகங்களை என்ன பண்ணுங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி அவங்க தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. தே யூஸ் மெட்டல்ஸ் டு மேக் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் யுட்டென்சில்ஸ் டு ஜுவல்லரி. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மெட்டல்ஸ் வச்சு யுட்டென்சில்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, பாத்திரங்கள் முதல் என்ன பண்ணாங்க, அவங்க அணியிருக்கிற அணிகலன்கள். ஓகே, ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் இந்த உலோகங்களை உபகரணங்கள் முதல் என்னன்னு சொன்னோம் ஆபரணங்கள் வரை என்ன பண்ண பல விதமான பொருட்களை தயாரிக்க அவங்க இதை யூஸ் பண்ணாங்க. However, you would hardly find any evidence of the Harappans using very prominent metal iron. இருந்தாலும் ஹரப்பன்ஸ் which you see a lot around you today. ஆனா ஹரப்பன்ஸ் மிகவும் முக்கியமான உலோகமான இரும்பு வந்து என்ன பண்ணும், அவங்க இரும்பை பயன்படுத்தினாங்களா அப்படின்றதுக்குரிய சான்று வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. This is because it took a long time before iron was used in day to day activities. அதால இரும்புன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் நேரத்துக்கு அதுக்கும் முன்னாடி நீண்ட காலம் எடுத்ததாகும். However, once the use of iron gained prominence in times that followed, it contributed significantly to the progress of civilization in India. For instance, due to its strength, agriculture tools like plows make from iron very much superior to those used previously. ஆனா இரும்பு பயன்பாட்டுக்கு என்ன பண்ணும், முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட காலத்திலிருந்து இது இந்திய நாகரிக வளர்ச்சியில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. It contributed significantly to progress of civilization of India. இந்தியாவோட நாகரிக வளர்ச்சியில் இரும்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஓகே, முக்கிய பங்களிப்பு கொடுத்தாங்க. அப்ப இரும்போட வலிமை காரணமாக ஃபார் இன்ஸ்டன்ட் டியூ டு ஸ்ட்ரென்த் அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் அதை வச்சு என்ன பண்ணாங்க, அவங்க வேளாண் கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அதோட ஸ்ட்ரென்த்துக்காக அதை என்ன பண்ணாங்க, அவங்க நிறைய வேளாண் கருவிகளை அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணாங்க. பிளவுஸ் மேட் ஃப்ரம் அயன் வேர் சுப்பீரியர் டு தோஸ் யூஸ் ப்ரீவியஸ்லி. What could be the potential reason that is generally considered that copper was discovered earlier as compared to iron? அப்ப தாமிரன்றது இரும்பை விட முன்பு கண்டறியப்படுது. இரும்புக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுதான் எதுன்னு சொல்றாங்க, தாமிரம். அப்ப பொதுவா ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க, தாமிரம் இரும்பை விட முன்னாடி கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா ஏன் நினைக்கிறாங்க, அதுக்குரிய சாத்தியக்கூறு என்னவா இருக்கலாம் அப்படின்றத பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4.12 டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படின்னா கம்பியாக நீட்டக்கூடிய தன்மை. அங்க மேலிபிலிட்டினா என்னன்னு சொல்லுவோம், தகடாக மாற்றலாம் அப்படின்னு தான், அந்த தகடாக மாற்றக்கூடிய தன்மை தான் மேலிபிலிட்டி. டக்டிலிட்டினா கம்பியாக நீட்டக்கூடிய தன்மை, இதுதான் டக்டிலிட்டி. வேர் டு யூ ஃபைண்ட் த யூஸ் ஆஃப் மெட்டல் வயர்ஸ். ஓகே, இதுக்குன்னா நீ மெட்டல் வயர்ஸை எங்க யூஸ் பண்ணுவ. ஓகே, வேர் டு யூ ஃபைண்ட் த யூஸ் ஆஃப் மெட்டல் வயர்ஸ். மெட்டல் வயர்ஸை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். யூ மைட் ஹவ் சீன் வயர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம் இன் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், மின்சார பயன்பாடுல நிறைய எதை யூஸ் பண்றோம், ஒயர் யூஸ் பண்றோம், மெட்டல் ஒயர் யூஸ் பண்றோம். எந்த ஒயர் மெட்டல், எந்த மாதிரியான மெட்டல்னா காப்பர் அண்ட் அலுமினியம் ஒயர்ஸை யூஸ் பண்றோம். சம் ஆர்னமெண்ட்ஸ் லைக் பேங்கிள்ஸ், நெக்லஸ், இயரிங்ஸ் ஆர் ஆல்சோ மேட் ஃப்ரம் மெட்டல் ஒயர்ஸ். அதே மாதிரி சில விதமான ஜுவல்லரிஸ்னா என்னன்னு சொல்லுவோம், ஆபரணங்கள். ஓகே, சில விதமான ஆபரணங்கள் எதுன்னு சொல்லுவோம், பேங்கிள்ஸ், வளையல், நெக்லஸ், அதே மாதிரி இயரிங்ஸ், கம்மல், இது எல்லாம் மேடு ஃப்ரம் மெட்டல் ஒயர்ஸ். ஓகே, மெட்டல் என்ன பண்ணாங்க, ஒயரா மாத்தி தான் அதை என்ன பண்ணுவாங்க, வளைச்சு அதை பேங்கலா பண்ணுவாங்க, நெக்லஸா பண்ணுவாங்க, கம்மலா பண்ணுவாங்க. மெட்டல் ஒயர்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரிங்க்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அதே மாதிரி மெட்டல் ஒயர்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், வேற இடத்துலயும் இந்த மெட்டல் ஒயர்ஸ் யூஸ் ஆகுது இன் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரிங்க்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ட்ரிங்க்டு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா, அதாவது வந்து கம்பி வாத்தியங்கள். ஓகே, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, கம்பி வாத்தியத்துல ஓகே இது யூஸ் ஆகுது. அப்படி எதுலாம் சொன்னோம், வீணா. ஓகே, வீணா வேணா சில கம்பி வச்சுதான். சிட்டார், வயலின் அண்ட் கிட்டார் இது எல்லாமே கம்பியை வச்சு வாசிக்கிறது தான். ஓகே, சோ திஸ் மெட்டல் வயர்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரிங்க்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது அதாவது வந்து கம்பி வாத்தியங்கள் சொல்லுவோம், ஸ்ட்ரிங்க்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் such as வீணா, சிட்டார், வயலின் அண்ட் கிட்டார். This property of materials by which they can be drawn into wires is called ductility. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு தான். அப்ப எந்தெந்த மெட்டீரியல என்ன பண்ண முடியும், ஒயரா நீட்ட முடியுமோ, ஓகே, in which they can be drawn into wires is called, அது என்னன்னு சொல்ல நம்ம, ductility. This property of ductility is mainly possessed by metals. இந்த ductility எதுக்கு இருக்கு அப்படின்னா மெட்டல்ஸ்க்கு தான் இருக்கும். உலோகங்களுக்கு உடையான சிறப்பு பண்புகள்ல இந்த ductility ஓகே நீளமாக நீட்டக்கூடிய ஒயர். ஓகே,
So ductility, that is next, the ductile nature of metals enable for the creation of this T strainer with metal wire. அதே மாதிரி இந்த அதாவது வந்து இந்த ஒயர்ஸை இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது டீ ஸ்டெய்னர். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா டீ ஸ்டெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டீ வடிகட்டுறது இருக்கு இல்லையா, இந்த டீ வடிகட்டுறதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஒயர்ஸ் இருக்கும். ஓகே, the ductile nature of metals enable for the creation of this tea strainer with metal wire. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் ஒயர் நம்ம ஈஸியா நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோல்டு. ஓகே, கோல்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா கோல்டு சோ டக்டைல். ஓகே, ரொம்ப டக்டைல் எலிமெண்ட் எதுன்னா நீளமா எதை மாத்தலாம், எழா மாதிரி மாத்தலாம்னா கோல்டு சோ டக்டைல் தட் 1 gram of can be drawn into 2 kilometer wire. ஒரே ஒரு கிராம் கோல்ட எந்த அளவுக்கு நீளமான கம்பியா மாத்தலாம் அப்படின்னு சொன்னா அதோட ஒயர், அதோட நீளம் எவ்வளவு இருக்குன்னா 2 கிலோமீட்டர் அளவுக்கு அது என்ன பண்ணலாம், 1 கிராம் கோல்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கு அது என்னமா மாத்த முடியும், நீள கம்பியா அதை மாத்தலாம். கம்பினா என்ன, ஒரு இழையா மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. Have you ever seen wires made of coal and sulfur? Okay, have you ever seen wires made up of coal or sulfur? Okay, coal கறி வச்சியும் சல்ஃபரை வச்சியும் wires made பண்ண முடியுமா? Obviously not. இது என்னது, பண்ண முடியாது. எதை வச்சு, ஒயர் வச்சியும் அதே மாதிரி ஜஸ்ட் ஒயர் வச்சியும் அதே மாதிரி சல்ஃபர் எல்லாம் இதெல்லாம் என்ன கிடையாது, மெட்டல் கிடையாது. அதால ஆப்வியஸ்லி நாட். ஓகே, we can say that coal and sulfur are not ductile. ஏன்னா இது மெட்டலே கிடையாது. அதால கோல்டு சல்ஃபரும் என்ன பண்ண முடியாது, நாட் டக்டைல் நேச்சரும் கிடையாது. அது நீளமா கம்பியா மாத்த முடியாது. ஏன்னா they are not metals. Do you know that ropes made of steel, a mixture of metal iron and non-metal carbon wires can support heavy loads? சில இடத்துல பாத்தீங்கன்னா ரோப் அப்படின்னு சொல்ற கயிறு. ஓகே, மேட் அப் ஆஃப் ஸ்டீல். ஓகே, ஸ்டீல் கயிறு. ஓகே, ஸ்டீல் கயிறு எதால் ஆனது அப்படின்னா a mixture of metal. ஓகே, ஸ்டீல் அப்படின்றது என்னன்னா ஸ்டீல்ன்றது ஒரு பியூர் மெட்டல் கிடையாது. a mixture of metal and non-metal. உலோகமும் உலோகம் இல்லாத சேர்ந்தது தான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஸ்டீல். அப்ப என்ன வரும், a mixture of metal அயனும் கார்பனும் சேர்ந்தது தான் எதுன்னு சொல்லுவோம், ஸ்டீல். wires can support heavy loads. அது என்ன பண்ணணும், நம்ம ரெண்டும் சேரும் போது என்ன ஆகும், அது என்ன ஆகும், எவ்வளவு பெரிய ஹெவி லோட். ஓகே, ஹெவி லோட்ஸ்னா என்ன இருக்கும், எவ்வளவுனாலும் வெயிட் அது மேல வரலாம். ஓகே, ஹெவி லோட் கனமான லோடு ஏத்தலாம். therefore they are used in suspension bridge and in crane to lift heavy objects. அதால அது என்ன பண்ணும், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஓகே, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்லயும் அதே மாதிரி கிரேன். ஓகே, கிரேன்னா என்ன, பொருளை தூக்குறது இல்லையா, டு லிஃப்ட் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் தூக்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிரேன்ஸ். அப்ப அந்த இடத்துல எல்லாம் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னும் போது ஹெவி லோட்ஸ் போற பிரிட்ஜ் தான் என்னன்னு சொல்லுவோம், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். அப்ப இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஓகே, ஹெவி லோட் எடுத்துட்டு போற பிரிட்ஜ். ஓகே, அப்ப இந்த பிரிட்ஜஸ்லயும் அதே மாதிரி கிரேன்ஸ். ஓகே, லிஃப்ட் தூக்குற ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் தூக்குறதுக்காக யூஸ் பண்றது தான் என்னன்னு சொல்றோம் நம்ம கிரேன். அப்ப இந்த இடத்துலயும் எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீல். அப்ப ஸ்டீல் அப்படின்றது என்னது, மிக்சர் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஓகே, மெட்டல்ன்றது அயன், நான் மெட்டல் உலோகம் இல்லாத எதுனா கார்பன். இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்றது தான் ஸ்டீல். நெக்ஸ்ட் 4.13 சொனாரிட்டி. ஓகே, சொனாரிட்டி அப்படின்னா என்னன்னா ஒலி. ஓகே, சோனாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம், சவுண்ட். ஓகே, சவுண்ட் தான் என்னன்னு சொல்ல நம்ம ஒலின்னு சொல்லலாம். ஓகே, ஹேவ் யூ, தட் இஸ் 4.13 சோனாரிட்டி அப்படின்னா ஒலி இல்லைன்னா சவுண்ட்னு சொல்லலாம். தமிழ்ல ஒலின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேவ் யூ எவர் நோட்டீஸ் த சவுண்ட் ப்ரொடியூஸ் வென் எ மெட்டல் ஸ்பூன்? ஹேவ் யூ எவர் நோட்டீஸ், நீங்க கவனிச்சிருக்கீங்களா, த சவுண்ட் ப்ரொடியூஸ் வென் எ மெட்டல் ஸ்பூன் ஆர் எ மெட்டல் பிளேட் ஆர் மெட்டல் காயின் இஸ் டிராப்ட் ஆன் த ஃப்ளோர். ஓகே, சடனா ஒரு கிச்சன்ல இருந்து ஓகே ஒரு மெட்டல் ஸ்பூன் கீழே விழுந்தாவோ இல்ல மெட்டல் பிளேட் கீழே விழுந்தாவோ மெட்டல் காயின் கீழே விழுந்தாவோ அந்த சத்தத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? How is it different from the sound produced when a piece of coal or wood is dropped on the floor? ஓகே, இப்ப அதே மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிச்சன்ல சில சமயம் என்ன ஆகும், தட்டி எடுக்கும்போது கீழே விழுந்துரும். தூங்கிட்டு இருந்தா கூட என்ன பண்ணுவோம், அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் வரும். அப்ப மெட்டல் பிளேட், மெட்டல் காயின் ஆர் மெட்டல் ஸ்பூன் இஸ் dropped on the floor. How is it different? இது மத்தது கூட இது எப்படி டிஃபர் ஆகுது? The sound produced when a piece of metal wood are dropped on the floor. இப்ப இதே வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோல் கீழே விழுது, அதே மாதிரி wood கீழே விழுது, இந்த சவுண்ட் கேட்குமா? இதுக்கு அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சவுண்டுக்கும் அந்த சவுண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, I use difference in the sound when my stick hits wood or metal to help my fine aim. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து கொஞ்சம் கண்ணு தெரியாதவர். அவர் என்ன பண்றாரு, ஒரு இது எடுத்துட்டு போறாரு, ஸ்டிக் எடுத்துட்டு போறாரு. அந்த ஸ்டிக்ல என்ன பண்ணுது, ஸ்டிக் வச்சுதான் அவங்க நடப்பாங்க இல்லையா? அப்ப ஸ்டிக் வச்சு நடக்கும்போது ஈஸியா என்ன பண்ண முடியுது அவரால். ஓகே, எந்த இடத்துல இப்படி தட்டுறாரு பாக்குறியா, தட்டும் போது என்ன ஆகும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது என்னது, மெட்டல் அப்படின்னு நினைக்கிறாரு. சவுண்ட் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னு சொல்லும் போது என்னது, ஓ இது வந்து மெட்டல் இல்ல அப்படின்றத ஈஸியா என்னால என்ன பண்ண முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாரு.
Next, activity 4.2, let us investigate. Caution, be careful while dropping the objects. Okay, கீழே போடும்போது கவனமா இருக்கணும். Take few objects such as metal spoon. Okay, சில objects எடுத்துக்கோங்க. எது the metal spoon, a coin or a piece of coal and a block of wood. அப்ப எது எடுத்துக்கிறோம்? ஸ்பூன் எடுத்துக்கிறோம், ஒரு metal coin எடுத்துக்கிறோம், அதே மாதிரி a piece of coal, ஒரு சின்ன piece, இது கறி எடுத்துக்கிறோம், அதே மாதிரி wood எடுத்துக்கிறோம். Drop them one by one from the certain height. ஒரு particular heightல இருந்து என்ன பண்ற? ஒண்ணா கீழே போடுற. Do you note any difference in the sound produced by these objects? Okay, அதாவது ஏதாவது சவுண்ட், என்ன மாதிரி சவுண்ட் கேக்குது, இந்த ஒன்னொன்னா போடும்போது எந்த மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு நீ நோட் பண்ணியா? Do you notice any difference in the sound? Okay, அதுல என்னென்ன எந்த விதமான எந்த மாதிரி சவுண்ட் ஒன்னு எழுப்புது அப்படின்றத நீ நோட் பண்ணியா? You would observe that the metal spoon and the metal coin produce ringing sound. Okay, அது பார்க்கும்போது என்ன ஆகும்? ringing sound அப்படின்னா உருண்டு ஓடுறது. Okay, ஒரு ஒலி எழுப்பிக்கிட்டே ஓடுறது நம்ம பார்க்கிறோம். Okay, metal spoon and metal coin produces a ringing sound, while wood and or any other produce dull sound. Okay, wood சவுண்டே கேட்காது, அதே கோல் கறி வந்து கீழே வந்தா சவுண்ட் கேட்காது. woodம் என்ன அது கேட்டா கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் அதோட சவுண்டு. ஆனா இதெல்லாம் என்ன ஆகும்? ringing sound we hear. Okay, ringing soundனா என்ன ஆகும்? Okay, ஒரு இப்ப மொபைல் ரிங் ஆகுது இல்லையா, அதே மாதிரி என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நல்ல சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் கொஞ்சமா அதோட வைப்ரேஷன் அடைக்கிறோம். அதுதான் ரிங்கிங் சவுண்ட்னு சொல்றோம். இப்ப தட் பிளேட்டை கீழே போட்டோம்னா என்ன ஆகும்? உடனே அந்த சவுண்ட் நின்றுடாது, கொஞ்ச நேரம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் ரிங்கிங் சவுண்ட். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ் தட் எனேபிள் டு ப்ரொடியூஸ் எ ரிங்கிங் சவுண்ட் இஸ் கால்டு sonority. இதுக்கு பேரு தான் the property of metals. metals-ஓட இந்த property எது? it produce a ringing sound is called sonority. This property of metals then enable them to produce a ringing sound is called, இதுக்கு பேரு தான் sonority. And metals are said to be sonorous in nature. எல்லா மெட்டல்ஸுமே கீழே போட்டோம்னா என்ன ஆகும்? it produces sound. Okay, ringing sound கொடுக்குறோம், அதால metals are என்ன இருக்கும்? sonorous in nature. Okay, அதுக்கு என்ன இருக்கு? மெட்டல்ஸ்க்கு இயற்கையாகவே என்ன இருக்கு? ஒலி. Okay, ஒலி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. Oh, the ringing sound of my gungurus is also due to sonority of metal. Now I understand. The ringing sound of the school bell is due to the sonority of metal. அதே மாதிரி இங்க the ringing sound of my gungrus அப்படின்னா கால் பாது, இது பரதநாட்டியம் ஆடுறவங்க சலங்க போட்டிருக்காங்க இல்லையா, அப்ப அதுதான் the ringing sound of my gungrus is also due to the sonority of metal. இதுவும் அதால தான் சவுண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் இந்த கேர்ள் சொல்றா, now இப்ப எனக்கு புரிஞ்சுது. now I understand the ringing sound of the school bell is due to sonority of metal. ஓகே, ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்க இல்லையா, அதுவும் என்ன இருக்கு? ரிங்கிங் சவுண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இதுவும் மெட்டலோட சொனாரிட்டி. ஓகே, மெட்டலோட சத்தத்தால தான் இந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டக்ஷன் ஆஃப் ஹீட். ஓகே, ஹீட் எப்படி அது கண்டக்ட் பண்ணுது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட் எப்படி கண்டக்ட் பண்றது, அதுதான் என்னன்னு சொல்றோம். சூடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது தான் கண்டக்ஷன் ஆஃப் ஹீட். ஹேவ் யூ எவர் அப்சர்வ் த வெசல்ஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங் இன் த கிச்சன்? ஓகே, ஹேவ் யூ எவர் அப்சர்வ்? ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி வெசல்ஸ் வந்து பாத்திரங்கள், வெசல்ஸ்னா பாத்திரங்கள், குக்கிங்ல ஏதாவது குக்கிங்காக எந்த மாதிரி பாத்திரங்கள் நம்ம கிச்சன்ல யூஸ் ஆகுது. யூ மைட் ஹவ் நோட்டீஸ் த வெசல்ஸ் யூஸ்டு ஃபார் ஈட்டிங் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வெசல்ஸ். ஓகே, பாத்திரங்கள் எதால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல்ஸ் ஆல் ஆனது. ஓகே, எந்தெந்த பாத்திரங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம்? கேன் யூ நேம் சம் மெட்டல்ஸ் தட் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் குக்கிங் வெசல்ஸ்? ஓகே, நீங்க ஏதாவது நேம் சொல்ல முடியுமா யூஸ்டு ஃபார் மேக்கிங் குக்கிங் வெசல்ஸ்? ஓகே, கேன் யூ நேம் சம் மெட்டல்ஸ்? ஓகே, சில உலோகங்களோட பேரை சொல்ல முடியுமா? ஓகே, குக்கிங்காக யூஸ் பண்ற பாத்திரங்கள் எதால் ஆனது, எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்ற பேர் சொல்ல முடியுமா? Do you know why these metals are used for this purpose? இப்ப நமக்கே தெரியும் எந்த மாதிரி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, முன்னாடி எல்லாம் எதை யூஸ் பண்ணாங்க? அலுமினிய பாத்திரம் தான் எல்லார் வீட்லயும் நிறைய இருக்கும். ஓகே, அலுமினியம். அதுக்கப்புறம் எதை யூஸ் பண்ணாங்க? இது காப்பர் வெசல்ஸ். இப்ப பெரும்பாலும் காப்பர் பாட்டம்டு வெசல்ஸ் வருது, காப்பர் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டீல் பாத்திரங்களை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அலுமினியம், காப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க. அதையே தவிர்த்து என்ன பண்ணுவாங்க? உலோகம் இல்லாத அப்படின்னு பார்க்கும்போது மண்பானைகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க முன்னாடி எல்லாம். ஓகே, ஸோ யூஸ்வலா எதை யூஸ் பண்ணாங்கன்னா அலுமினியம், ஸ்டீல் இந்த ரெண்டு பாத்திரமும் யூஸ் பண்ணுவாங்க. டூ யூ நோ வை தீஸ் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ்? ஓகே, உனக்கு தெரியுமா ஏன் இந்த மெட்டல் மட்டும் யூஸ் பண்றாங்க இதுக்காக? லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். ஓகே, அது என்னன்றதை கண்டுபிடிப்போம். லெட் அஸ் இன்வெஸ்டிகேட். ஓகே, இப்ப நம்ம அதை ஆராய்வோம். காஷன் அப்படின்னா this activity must be performed under the supervision of your teacher or an adult. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாருன்னா ஒன்னு உங்க டீச்சர், இல்லைன்னா யாருன்னா ஒரு வயசுல பெரியவங்களை வச்சுட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும். பி கேர்ஃபுல் while handling hot water. நம்ம ஹாட் வாட்டரை யூஸ் பண்ண போறோம், சுட தண்ணி யூஸ் பண்ண போறோம், அதால ரொம்ப கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, பிளேஸ் கிளாஸ் டம்ளர் ஆன் த டேபிள். ஓகே, ஒரு கிளாஸாலான டம்ளர். ஓகே, ஒரு கிளாஸாலான டம்ளர்ல டேபிள் மேல வைக்கணும். கிளாஸ் எடுத்துக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்குன்றதால கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறோம். ஃபில் இட்
with hot water. அந்த glass tumblerல என்ன பண்றோம், ஃபுல்லா என்ன பண்றோம், hot water எடுத்துக்கிறோம். Take a metal spoon and a wooden spoon of almost the same size and thickness. ஓகே, ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஒன்னு மெட்டலால் ஆனது, உலோகத்தால் ஆனது, இன்னொன்னு மரத்தால் ஆனது. ஓகே, உடன் ஸ்பூன் ஒன்னும் மெட்டல் ஸ்பூன் ஒன்னும் சேம் சைஸ்ல இருக்கணும், சேம் திக்னஸ்ல இருக்கிற ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இது இருக்கு இல்லையா, இதுதான் கிளாஸ், அதாவது வந்து கிளாஸ் டம்ளர். இதுக்குள்ள என்ன இருக்கு, தண்ணி, ஹாட் வாட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இது இருக்கு பாரு, இது உடனால் ஆனது, இது மெட்டல் ஆனது, 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இம்மர்ஸ் both the spoons simultaneously in the hot water. ஓகே, ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், இம்மர்ஸ்னா மூழ்க வைக்கிறோம். எதுல, தண்ணிக்குள்ள. simultaneously into the hot water, ஒரே டைம்ல ரெண்டுத்தையும் ஒன்னா உள்ள போடுறோம். and leave them undisturbed for some time. கொஞ்ச நேரம் அதை என்ன பண்ணக்கூடாது, undisturbedனா டிஸ்டர்ப் பண்ணாம, ஓகே, அதை தொந்தரவு பண்ணாம அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கிறோம். now carefully touch the upper end of the spoon. இப்போ என்ன பண்ற, மேல டச் பண்ற, இதுதான் அப்பர் எண்ட்னு சொல்லுவோம். ஓகே, மேல இருக்கு இல்லையா பிக்சர்ல, இதுதான் அப்பர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன். இப்போ என்ன பண்ற, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு ஒருத்து தொட்டு பாக்குறோம். எதை, இந்த மேல இருக்கிற அப்பர் எண்டை தொட்டு டச் பண்ணி பார்த்தோம்னா, இந்த அப்பர் எண்டி இந்த அப்பர் எண்டையே டச் பண்ணி பார்த்தோம்னா, ஓகே, now carefully touch the upper end of the அப்பர் எண்ட் ஆஃப் ஈச் ஸ்பூன். ஓகே, 2 ஸ்பூனையும் 2 ஸ்பூனோட அப்பர் எண்டை ஜஸ்ட் டச் பண்ணி பாரு. சம் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ். ஓகே, சில டிஸ்கஸ், நம்ம எப்படி என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப எந்த மாதிரி பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்றோம், ஏன் அப்படின்றது சம் டிஸ்கஷன் பாயிண்ட். விச் ஆஃப் த ஸ்பூன்ஸ் கெட் ஹாட்டர். ஓகே, இப்ப எந்த ஸ்பூன் வந்து ஹாட்டா இருக்கு, தொட்டு பாக்குறோம் இல்லையா, மேல அப்பர் பார்ட்டை தொட்டு பார்க்கும்போது எது ஹாட்டா இருக்கு. வாட் டஸ் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டெல் அஸ் அபவுட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் அலாங் த 2 ஸ்பூன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு என்ன சொல்லுது. ஓகே, ஹீட் டிரான்ஸ்ஃபர் அலாங் த 2 ஸ்பூன்ஸ், ரெண்டுலயும் நடக்கிற ஹீட் டிரான்ஸ்ஃபர் மூலமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது. யூ மே ஹேவ் நோட்டீஸ் தட் த மெட்டல் ஸ்பூன் இஸ் ஹாட்டர் டு டச் தேன் த வுடன் ஸ்பூன். இப்ப தொட்டு பார்த்தோம்னா மெட்டல் ஸ்பூன் என்ன இருக்கும், கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். தொட்டு பார்த்தோம்னா இஸ் hotter to touch than the wooden spoon. Okay, wooden spoon ஹாட்டா இருக்காது, ஆனா metal spoon ஹாட்டா இருக்கும். Even though both the spoons are immersed in the water to the same temperature and for the same time. Okay, ரெண்டு ஸ்பூனுமே என்ன ஆகுறோம், ஒரே டெம்பரேச்சர்ல அதே மாதிரி ஒரே டைம்ல தான் ரெண்டுத்தையும் உள்ளுக்குள்ள போடுறோம். இருந்தா கூட மெட்டல் ஸ்பூனை டச் பார்த்தா ஹாட்டா இருக்கு, உடன் ஸ்பூன் ஹாட் இல்ல, சூடா இல்ல. திஸ் ஷோஸ் தட் ஹீட் டிரான்ஸ்பர் த்ரூ த மெட்டல். இதுல இருந்து நம்ம என்ன கிடைக்கலாம், ஹீட் எதுல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட், மெட்டல் வந்து என்ன ஆகுது, மெட்டல்ல ஹீட் வந்து ஈஸியா என்ன ஆகுது, டிரான்ஸ்பர் ஆகுது. டிரான்ஸ்பர்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுது, மேக்கிங் இட் ஹாட்டர். அதாலதான் என்ன ஆகுது, மெட்டல் ஸ்பூன் சூடா இருக்கு. இன் கான்ட்ராஸ்ட் உடன் ஸ்பூன் டிரான்ஸ்பர் ஹீட் பியூர்லி. ஆனா உடன் ஸ்பூன்ல என்ன இருக்கு, ஹீட் டிரான்ஸ்பர் ஆகல. In such cases the transfer of heat from one point to another material is called conduction. இததான் என்னன்னு சொல்றோம், conduction. What is conduction? The transfer of heat from one point, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும், ஒரு மெட்டீரியல் இருந்து இன்னொரு ஒரு மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அதுதான் என்னன்னு சொல்றோம், conduction. The heat transfer of heat from one point to another of a material is called conduction. ஸ்பூன்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு போறது, அதுதான் என்னன்னு சொல்றோம், conduction. And materials that transfer heat are called conductors. அப்ப எந்த மெட்டீரியல் ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், conductors அப்படின்னு சொல்லலாம். Based on the above observation, one can say that metals are good conductors of heat. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, எல்லா metals are good conductors of heat. என்ன பண்ணும், ஈஸியா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பண்ணதுக்கு கண்டக்ட் பண்ணும். whereas wood is a poor conductor of heat. ஆனா wood என்னது, it's a poor conductor, அவ்வளவு என்ன ஆகுது, கண்டக்ட் பண்ணாது. now we can understand why mostly metal vessels are used for cooking. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் why mostly, okay, majority metal vessels ஏன் யூஸ் பண்றோம். and their handles are made with wood. அதே மாதிரி அதோட ஹேண்டில்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா உடனால ஆனது. Based on the observation, one can say that metals are good conductors of heat. Okay, மேல கவனிச்சது பார்க்கும்போது, மேல செஞ்ச மேல இதெல்லாம் மேல சொல்லி இருக்கிற கருத்துக்கெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கு, மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். ஓகே, மெட்டல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ஹீட்டை கடத்தும். whereas wood is a poor conductor of electricity. wood வந்து என்ன பண்ணாது, மின்சாரத்தை, இது எலக்ட்ரிசிட்டி, இது வந்து ஹீட் என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. whereas wood is a poor conductor of heat. ஓகே, wood வந்து என்ன பண்ணாது, ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது, ஹீட்டை கடத்தாது. now we can understand why mostly metal vessels are used for cooking. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் why most metal vessels are used for cooking and their handles are made with wood. ஆனா vessels வந்து metals ஆ இருக்கும், ஆனா அதோட handles, for example இப்ப குக்கர்லாம் பாக்குறோம், அதோட handles made up of என்ன இருக்கும், wood ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கா இருக்கலாம். or other materials that do not conduct heat. அது என்ன ஆகும், wood இல்ல பிளாஸ்டிக்கோ என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. you will learn more about in this chapter heat transfer in nature. ஓகே, இத பத்தி இன்னும் நல்லா இந்த லெசன்ல, இந்த சாப்டர்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற டாபிக்ல நம்ம படிக்கலாம், ஹீட் டிரான்ஸ்ஃபர் இன் நேச்சர்.
நெக்ஸ்ட் 4.15 கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, மின்சாரம் கடத்தல் அப்படின்ற டாபிக்ல படிக்க போறோம். மின்சாரம் கடத்தல். ஒரு ஒண்ணுல இருந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு மின்சாரம்னு அது போகிறது தான் என்னன்னு சொல்லுவோம், கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். Have you ever seen an electrician using a screwdriver? ஓகே, நம்ம நிறைய முறை பார்த்திருக்கீங்க, நீங்க பார்த்திருக்கீங்களா? எலக்ட்ரிக்ஸ் ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்றதை பார்த்திருக்கீங்களா? வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் இட்ஸ் ஹேண்டில்? ஓகே, அதோட ஹேண்டில் எதால் ஆனது? ஓகே, ஸ்க்ரூ டிரைவரோட ஹேண்டில் எதால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது it is what type of material it is used for making its handle. You may have also noticed the electrician wearing rubber gloves and shoes while working. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கும்போது எலக்ட்ரிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரப்பர் கிளவுஸ் கையிலையும் ஷூஸும் காலுக்கு ஷூஸும் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணும்போது மாட்டிட்டு இருப்பாங்க. ஓகே, ஷூஸும் போட்டுட்டு இருப்பாங்க. வாட் கேன் பி த ரீசன் ஃபார் திஸ்? இதுக்கு ரீசன் என்ன? வாட் கேன் பி த ரீசன் ஃபார் திஸ்? ஆக்டிவிட்டி 4.4 let us design and create. ஓகே, இதுல நம்ம டிசைன் பண்ணி என்னன்றதை பத்தி பார்ப்போம். Design an electric circuit like the tester circuit in the chapter electricity. Okay, design an electric circuit like the tester. Okay, tester மாதிரி என்ன பண்ண ஒரு electric circuit create பண்ணி இந்த chapter electricity circuits and their components. Repeat the same activity using the materials listed below and record your observation. You may collect a few objects such as a piece of aluminium foil, an iron nail, a lump of sulfur that is pea-sized, a copper wire, a piece of coal, a piece of dry wood, a stone, an eraser that is made up of rubber and a piece of nylon rope. Predict which of this could make the bulb of the tester glow and which could not. ஓகே, இதை வச்சு நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை வச்சு ஒரு டெஸ்டர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதை என்ன பண்ண போறோம், நம்ம அதை வச்சு நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன மெட்டீரியல் சொன்னாங்க, அலுமினியம் ஃபாயில். ஓகே, அலுமினியம் ஃபாயில் வச்சு டெஸ்ட் பண்றோம். டெஸ்டர் வச்சு, டெஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, அதுல கரண்ட் எந்த ஒரு பொருள்ல கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னு சொல்லுவோம், டெஸ்டர். அதுல கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி. அதே மாதிரி அயன் நெயில் வச்சு டெஸ்ட் பண்றோம். லம்ப் ஆஃப் சல்ஃபர். லம்ப் அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், ஒரு கட்டி. சல்ஃபர் அப்படின்னா கந்தகம். பீ சைஸ்ட் அப்படின்னா ஒரு பட்டாணிய சைஸ்ல இருக்கிற ஒரு கந்தக கட்டி. நெக்ஸ்ட் ஏ காப்பர் ஒயர், ஏ பீஸ் ஆஃப் கோல். கோல்னா என்னன்னு சொன்னோம் ஆல்ரெடி, கறி. அதே மாதிரி ஏ பீஸ் ஆஃப் ட்ரை வுட். வுட்னா என்ன, மரம். மரத்தாலான ஒரு சின்ன பீஸ். அதுக்கடுத்து எ ஸ்டோன், அதுக்கப்புறம் எரேசர் மேட் அப் ஆஃப் ரப்பர் அண்ட் எ பீஸ் ஆஃப் நைலான் ரோப். அதே மாதிரி predict which of these could make the bulb of the tester glow and which could not. ஓகே, இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே, டெஸ்டர்ல இருக்கிற பல்ப் எதெல்லாம் எரியுதோ அதெல்லாம் மின்சாரத்தை கடத்தும். எதெல்லாம் எரியலையோ, டெஸ்டர்ல பல்ப் எரியலையோ அது என்ன பண்ணாத, மின்சாரத்தை கடத்தாது. ஓகே, so that is predict which of these could make the bulb of the tester glow and which could not. எதெல்லாம் டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது ஓகே, பல்ப் எரியுது, பல்ப் எரியல, அதுன்றத வச்சு நம்ம எதெல்லாம் மின்சாரத்தை கடத்தும், எதெல்லாம் மின்சாரத்தை கடத்தாது. நெக்ஸ்ட், கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெட்டீரியல். ஓகே, மின்சாரத்தை கடத்தும் சில பொருட்கள், டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ். ஓகே, சில பொருட்கள் மூலமா நம்ம டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா மின்சாரம் கடத்துதா இல்லையா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சீரியல் நம்பர் கொடுத்திருக்காங்க 1 2 3 4 5. நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் அலுமினியம் ஃபாயில், அயர்ன் நைல், லம்ப் ஆஃப் சல்ஃபர். நெக்ஸ்ட் நம்மளே கேட்டிருக்காங்க, நம்ம என்ன எடுத்துக்கலாம், தட் இஸ் ஏ பீஸ் ஆஃப் கோல் எடுத்துக்கலாம். புக்ல கொடுத்திருக்கிற மாதிரி என்ன எடுத்துக்கலாம், a piece of coal. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பீஸ் ஆஃப் அலுமினியம். அப்சர்வேஷன்ல பல்ப் க்ளோஸ், டஸ் நாட் க்ளோ, அதை மட்டும் எழுதினா போதும். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அலுமினியம் ஃபாயில். அலுமினியம்ன்றது என்னன்னு சொல்றோம், நம்ம மெட்டல். அதால அலுமினியம் ஃபாயில் என்ன ஆகும், பல்ப் க்ளோ ஆகும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், பல்ப் க்ளோஸ். அதே மாதிரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், நம்ம குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எழுதலாம். குட் கண்டக்டர், இது வந்து குட் கண்டக்டர். அடுத்து அயன் நெயில் அப்படின்னா ஆகும், அயன் நெயில் என்ன ஆகும், பல்பு க்ளோ ஆகும். அப்ப பல்பு க்ளோஸ். அதே மாதிரி இதுவும் என்னன்னு சொல்ல நம்ம, குட் கண்டக்டர், பல்பு க்ளோஸ். நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்ல நம்ம, குட் கண்டக்டர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், லம்ப் ஆஃப் சல்ஃபர். ஓகே, கந்தக கட்டி. இது என்ன ஆகுது, நாட் க்ளோ. ஓகே, டஸ் நாட் க்ளோ. பல்பு என்ன ஆகாது, டஸ் நாட் க்ளோ. டஸ் நாட் க்ளோ, ஏன்னா அது என்னது, இது மெட்டல் கிடையாது. லம்ப் ஆஃப் சல்ஃபர்ன்றது கிடையாது. அப்ப இது என்னன்னு சொல்ல நம்ம, புவர் கண்டக்டர், புவர் கண்டக்டர். வேற சிலதையும் சொல்லலாம், பீஸ் ஆஃப் கோல். அப்ப என்ன ஆகும், டஸ் நாட் க்ளோ. பல்ப் டஸ் நாட் க்ளோ. ஓகே, அப்சர்வேஷன் பல்ப் க்ளோஸ், டஸ் நாட் க்ளோ. அப்ப டஸ் நாட் க்ளோ, ஏன்னா கோல்ன்றது என்னது, இது கரி. தட் இஸ் நாட் எ மெட்டல். அப்ப அது என்னன்னு சொல்லுவோம், புவர் கண்டக்டர், புவர் கண்டக்டர் அப்படின்னு எழுதலாம்.
You might have observed that objects made of aluminium, okay, நமக்கே தெரியும் aluminium, iron and copper make the bulb glow. அவங்களே கொடுத்திருக்காங்க மேல இருக்கதெல்லாம். வேற sulfur, next என்ன வரும், coal, wood, next stone. Stone என்ன ஆகாது, கல்லு வந்து கரண்ட் பாஸ் பண்ணாது. eraser, அது made up of என்னன்னு சொல்ல, rubber. And nylon rope could not make it glow. இதெல்லாம் என்ன ஆகாது, பல்ப் எரியாது. Do you see any pattern in the glowing of bulbs when using different materials in activity 4.4? It is observed that all the materials that make the bulb glow are metals. இப்ப காப்பர் வயர் எடுத்துக்கலாம். காப்பர் வயர் என்ன ஆகும், இட் இஸ் பல்ப் என்ன ஆகும், க்ளோ ஆகும். காப்பர் வயர், அதே மாதிரி சில்வர் வயர் எடுத்துக்கிட்டாலும் பல்ப் க்ளோ ஆகும். கோல்டு வயர் எடுத்துக்கிட்டாலும் பல்ப் க்ளோ ஆகும். So it is observed that all materials that make the bulb glow are metal. Okay, எது இதெல்லாம் வந்து பல்பு எரியுதோ அதெல்லாம் என்னன்னு சொல்லணும், மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The materials where the bulb glows அப்படின்னு சொல்லும்போது that is that all the materials that make the bulb glow are என்னன்னு சொல்லணும், metals ன்னு சொல்லலாம். Next, materials that allow electricity to flow through them easily are called good conductors of electricity. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எந்த மெட்டீரியல் மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அலோவ் பண்ணுதோ ஈஸிலி ஆர் கால்ட், அதுக்கு பேரு குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, வாட் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? மெட்டீரியல்ஸ் that allow electric current to flow through them easily. ஈஸியா கரண்ட் அது உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணுதோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் electricity. In contrast, materials that prevent the bulb from glowing by not allowing the electricity to pass through them are called a poor conductor. Poor conductor na enna solluvom, materials that do not allow the electric current to pass through, they are called a poor conductor of electricity அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். So now we can understand that the plastic covering on screwdrivers and rubber gloves protect the electrician from electric shock because these materials are poor conductors of electricity. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, ஏன் வந்து ஸ்க்ரூ டிரைவர்ஸ், okay, that is plastic covering on screwdriver. Okay, screwdriver யூஸ் பண்ணுவாங்களே, எலக்ட்ரிஷியன் யூஸ் பண்ற அந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸ், அதோட கவரிங் என்னவா இருக்கும், பிளாஸ்டிக்கா இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸோட மேல கவரிங் வந்து ஏன் பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் ஏன் ரப்பர் கிளவுஸை போட்டிருக்காரு, டு ப்ரொடெக்ட் த எலக்ட்ரிஷியன் ஃப்ரம் த எலக்ட்ரிக் ஷாக். எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து அவர் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் ரப்பர் கிளவுஸை போட்டிருக்காரு. பிகாஸ் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் என்ன ஆகாது, மின்சாரத்தை கடத்தாது. poor conductors of என்னன்னு சொல்ல நம்ம electricity அப்படின்னு சொல்லலாம். We learned that metals are good, already நமக்கே தெரியும். We learned that metals are generally hard. metals னா என்ன படிச்சிருக்கோம், hard ன்னு படிச்சிருக்கோம். lustrous அப்படின்னா பளபளப்பானதுன்னு பார்த்தோம். malleable அப்படின்னா என்னன்னு சொல்றோம், தகடா மாத்தலாம். ductile அப்படின்னா என்னன்னு சொல்றோம், நீளமான கம்பியா மாத்தலாம். and good conductors of heat and electricity. good conductors, இது ஹீட்டையும் கடத்தும், எலக்ட்ரிசிட்டியும் மின்சாரத்தையும் அது கடத்தும். now let us learn how the metal behave in presence of air and water. இதுக்கு அப்புறம் நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா, மெட்டல்ஸ் எப்படி வாட்டர்லயும் ஏர்லயும் பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பத்தி படிக்கலாம். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் ஆன் மெட்டல்ஸ். ஓகே, மெட்டல்ஸ் வந்து ஏர் கூடயும் வாட்டர் கூடயும் எப்படி ரியாக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் அயன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அயன்க தான் இங்க மெட்டல் ஆக்ட் பண்ணுது. ஓகே, வாட்டர் கிட்டையும் அது ஏர் கிட்டையும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பத்தி தான் படிக்க போறோம். We should have often noticed that iron objects develop brown deposits when left in the open for a few days. ஓகே, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் அயன் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே, இரும்பாலான பொருட்கள் என்ன பண்ணும், டெவலப் brown deposits when left in the open for a few days. ஓகே, சில இரும்பு பொருட்களை நம்ம வீட்டுக்கு வெளியில போட்டு வச்சோம்னா கொஞ்ச நாள் ஓப்பன்ல என்ன ஆகும், கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம்னா அது என்ன கலரா மாறிடும், அது துரு பிடிச்சிடும். லெஃப்ட் ஓப்பன் ஃபார் a few days. in which conditions would an iron object develop brown deposit? எந்த கண்டிஷன்ஸ்ல, ஓகே, எந்த கண்டிஷன்ல இந்த அயன் ஆப்ஜெக்ட் மேல பிரவுன் கலர் டெபாசிட் படிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பிரவுன் கலர் டெபாசிட், கொஞ்ச நாள் இரும்பு ஆப்ஜெக்ட், பழைய இரும்பு பொருட்கள்லாம் தூக்கி வெளியில போட்டு வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், கொஞ்ச நாள் அதுக்கு மேல பார்த்தோம்னா நம்ம பிரவுன் டெபாசிட், ஓகே, பிரவுன் கலர்ல, ஓகே, துள் துளா அது மேல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, அது எதால, in which condition would an iron object develop brown deposit? எந்த கண்டிஷன்ல அந்த அயன் ஆப்ஜெக்ட் மேல brown deposit படியுது. when it comes in contact with the dry air, அந்த அயன் ஆப்ஜெக்ட் எது கூட, ட்ரை ஏர். ஓகே, ட்ரை ஏர் அப்படின்னு வெட்டர், ட்ரை ஏர் ரெண்டு இருக்கு. வெட்டர் நம்ம ஈரமான காத்து, ட்ரை ஏர்ன்றது ஆர்டினரியான காத்து. when it come in contact with the dry air only, அதே மாதிரி when it come in contact with the water only, வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது, வாட்டர் கூட கான்டாக்ட் இருக்கும்போது, வாட்டர் கூட இருக்கும்போது மட்டும் அயனும் வாட்டரும் சேர்ந்து அந்த பிரவுன் டெபாசிட் வருது. when it come in contact with both water and air and water, when it ஒன்னு வாட்டர் கூடவும் ஏர் கூடவும் சேர்ந்து இருக்கும்போது பிரவுன் டெபாசிட் அது படியுது. நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டி 4.5, let us experiment. caution, cautionனா எச்சரிக்கை. be careful while handling iron nails. ஓகே, iron nails அப்படின்னு பார்க்கும்போது ஆணியை தான் iron nails ன்னு சொல்றோம். ஓகே, அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, while handling iron nails.
ஏன்னா அதோட எட்ஜ் என்ன இருக்கும், ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, குத்திக்கும். அதால பி கேர்ஃபுல் while handling iron nails. Next, take a few shining iron nails if you are used, that is take a few shining iron nails. ஒரு பளபளப்பான iron nail எடுத்துக்கிறீங்க. You are using old iron nails, make sure to remove the brown deposits from the surface by scrubbing them with the help of small piece of sandpaper. Suppose அது கிடைக்கல அப்படின்னா நீ வந்து என்ன பண்ற, old iron nails எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய இரும்பு ஆணி எடுத்துக்கிட்டா அதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணணும். அது மேல இருக்கிற brown deposit எதை வச்சு தேய்க்கணும் அப்படின்னா, சாண்ட் பேப்பர் வச்சு. இப்ப துருவ எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, சாண்ட் பேப்பர் வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா தேய்ச்சி அதை என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டு ரிமூவ் த brown deposits from the surface by scrubbing them with the help of small piece of sandpaper. அப்ப நீ சப்போஸ் ஓல்டு இரும்பு ஆணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய இரும்பு ஆணி எடுத்துக்கிட்டா அது மேல brown deposit இருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு என்ன பண்ணணும், நல்லா தேய்ச்சோம்னா அதுல இருக்கிற இரும்பு அதுல இருக்கிற துருவெல்லாம் வெளியில வந்துடும். Take 3 clean dry glass bottles or test tubes with tight fitting caps or stoppers, label them A, B, C. இப்ப என்ன பண்ணுறாங்க, 3 ட்ரை கிளாஸ் பாட்டில்ஸ் எடுத்துக்கணும், ஆர் அதர்வைஸ் டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம் வித் டைட் ஃபிட்டிங் கேப். அதோட கேப் எப்படி இருக்கும், மூடி வந்து நல்லா டைட்டா இருக்கணும். ஓகே, லேபிள் தெம் ABC. அதை என்ன பண்றோம், ABC எது இருக்கு இல்லையா, இங்க பிக்சர்ல பார்த்தா ABC அப்படின்ற 3 கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறாங்க. டேக் 3 iron nails and tie each them with thread. ஓகே, அந்த 3 iron nail எடுத்துக்கிறோம். ஓகே, மொத்தம் 3 iron nail எடுத்துக்கிறோம். அதை என்ன பண்றோம், ஒரு த்ரெட்டை வச்சு டை பண்ணிக்கிறோம். அதோட மேல அதோட டாப்ல வந்து என்ன பண்றோம், ஒரு கயிறு வச்சு அதை நல்லா கயிறு வச்சு கட்டிடுறோம். Place one iron nail and some silica gel in the glass bottle. Okay, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள போடுறோம். ஃபர்ஸ்ட் பாட்டிலுக்குள்ள என்ன பண்றோம், ஒரு iron nail உள்ள போடுறோம். அதுக்குள்ள என்ன பண்றோம்னா, that is a silica gel. Okay, in the glass bottle. Place one iron nail and some silica gel in the glass bottle. அப்ப glass bottle என்ன இருக்குன்னா, silica gel. அப்ப silica gel அப்படின்றது என்னன்னா, ஆக்சுவலி இது ஒரு கிருமி நாசினி. இது என்ன பண்ணும், ஈரப்பதத்தை உறிஞ்சி பொருட்களை எப்பவுமே என்ன ஆகும், வறட்சியா வச்சிருக்க உதவுறது தான் இந்த சிலிக்கா ஜெல். ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சி அந்த இடத்த என்ன பண்ணும், அது நல்லா ஓகே என்ன பண்ணும், நல்லா ட்ரையா வச்சுக்கும். ஓகே, வறட்சியா பொருட்களை எப்பவுமே வறட்சியா வச்சுக்குது. இப்ப புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்க்கு, ஓகே, அதே மாதிரி ஷூஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர்ல, ஓகே, ஒரு சின்ன பேப்பர், ஒரு பவுச், சின்ன பேப்பர்ல உள்ள சிலிக்கா ஜெல் உருண்டையா போட்டு அது பவுச்ல போட்டு அது உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது என்ன பண்ணும், ஈரப்பதம் வராம பாதுகாக்கிறது தான். ஓகே, இது அந்த சிலிக்கா ஜெல்ல அந்த ஏ பாட்டிலுக்குள்ள போட்டுரும். இந்த இருக்கு இல்லையா, இங்கதான் இந்த இருக்கு, கீழே வந்து சிலிக்கா ஜெல் இருக்கு. சிலிக்கா ஜெல் மேக்ஸ் த ஏர் ட்ரை. இட் இஸ் a substance that is used in small pouches. ஓகே, இட் இஸ் a சிலிக்கா ஜெல்ன்றது மேக்ஸ் த ஏர் ட்ரை. ஓகே, ஏர் என்ன பண்ணும், ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு ட்ரையா வச்சுக்கும். தட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்மால் பவுச்சஸ் இன் சம் மெடிசன் பாட்டில் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும், ஷூ பாக்ஸஸ் இருக்கும், எக்ஸெட்ரா டு கீப் தேம் ட்ரை. இதெல்லாம் புதுசா வாங்கும்போது அதுக்குள்ள ஒரு சின்ன பவுச்ல வச்சிருப்பாங்க. ஓபன் பண்ணி பார்க்கணும்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், உருண்டையா இருக்கும். பட் நம்ம அதை ஓபன் பண்ணக்கூடாது. எஸ், பிளேஸ் ஒன் iron nail in the glass bottle. B. அடுத்து ஒரு iron nail உள்ள போட்டு, ஏ பாட்டில்ல ஒரு iron nail உள்ள தொங்க விட்டுட்டோம். அதுக்குள்ள என்ன இருக்கு, சம் சிலிக்கா ஜெல் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட், பிளேஸ் ஒன் iron nail in the glass bottle. B. அதே மாதிரி என்ன பண்றோம், இன்னொரு ரோப்போட இருக்கிற iron nail எடுத்து போய் பி பாட்டில்ல வைக்கிறோம். ஓகே, பி பாட்டில்ல இன்னொரு இடத்துல வைக்கிறோம். Pour freshly boiled and cooled water to remove dissolved gases into until the iron nail is completely dipped in. ஒன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம். எந்த தண்ணினா, பாயில்டு அண்ட் கோல்டு வாட்டர். ஓகே, பாயில்டு சுடு தண்ணியும் அதே மாதிரி கொஞ்சம் பச்சை தண்ணியும். எதுக்காகனா, டு ரிமூவ் த dissolved gases into until the iron nail is completely dipped in it. ஓகே, iron nail நல்லா மூழ்கிற அளவுக்கு என்ன பண்றோம், இந்த கோல்டு வாட்டரையும் ஹாட் வாட்டரையும் அது உள்ள ஊத்துறோம். Now pour some oil in to form a layer over the surface water. இப்ப இதுக்குள்ள என்ன பண்றோம், தோருக்குள்ள அந்த எல்லோ கலர் இதுதான் என்னது, இது ஆயில். ஓகே, இந்த ஆயிலையும் கொஞ்சோண்டு ஊத்துறோம். எதுக்காக இந்த ஆயில் ஊத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆயில் என்ன பண்ணும்னா, the surface of water, the layer of oil on the surface of the water prevents air from dissolving in water. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலி the layer of oil, இந்த மேல இருக்கு இல்லையா அந்த ஆயில், இது என்ன பண்ணும், தடுக்கும். எதை தடுக்கும், ஏர். ஓகே, இதுக்குள்ள ஆக்சுவலா வாட்டர்ல என்ன இருக்கு, ஏர்ன்றது நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்ததுதான் ஏர். இது வெளியில வராம இதை தடுக்கிறது எதுன்னு சொன்னா இந்த ஆயில். The layer of oil on the surface of the water prevents air from dissolving in the water. Cap the glass bottles tightly. இப்ப என்ன பண்றோம், மேல இந்த கிளாஸ் பாட்டில் டைட்டா மூடிடுறோம். நெக்ஸ்ட், பிளேஸ் ஒன் iron nail in the glass bottle. C. அடுத்து மூணாவதுக்கு வரோம். சிக்கு என்ன பண்றோம், மறுபடியும் அதே மாதிரி ஒரு iron nail எடுத்து வந்து சி பாட்டில் சில கொண்டு வந்து இங்க போடுறோம். Place one iron nail in the glass bottle C and pour some water so that iron nail is partially dipped. இது கூட என்ன பண்றோம், ஆர்டினரி வாட்டர்
இதுக்குள்ள ஆட் பண்றது இருக்கு இல்லையா, ஆர்டினரி வாட்டர் இதுக்குள்ள ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அயன் நெய்ல பார்ஷியலி டிப்டு, பார்ஷியலினா என்ன, கொஞ்சம் மேல கொஞ்சோண்டு அப்படியே தனியா இருக்கும், கீழே பாதி வந்து உள்ளுக்குள்ளும் பாதி வெளியிலயும் இருக்கிற மாதிரி, அதுதான் பார்ஷியலி டிப்டு. கீழ் ஸ்டாப்பர் இல்லாம அப்படியே வைக்கிறோம். திஸ் அலோவ் த அயன் நெயில் டு கம் இன் கான்டாக்ட் வித் போத் வாட்டர் அண்ட் ஏர். இது என்ன பண்ணும்னா இந்த அயன் நெயில் ஈஸியா எது கூட கான்டாக்ட் பண்ணும், வாட்டர் கூடயும் கான்டாக்ட் பண்ணும், ஏன்னா டைட் பண்ணல, அதால ஏர் கூடயும் ஈஸிலி கான்டாக்ட் பண்ணும். ஏர் கூடயும் வாட்டர் கூடயும் ஈஸியா இந்த அயன் நெயில் கான்டாக்ட் பண்றதுதான் சி எக்ஸ்பெரிமெண்ட். பிளேஸ் ஆல் த கிளாஸ் பாட்டில்ஸ் அன்டிஸ்டர்ப்ட் at room temperature and observe the changes for 10 to 18 days. இந்த 3 கிளாஸ் பாட்டில்ஸ்லயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம 8 to 10 days வைக்கிறோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 4.3. ஓகே, இந்த அப்சர்வேஷன்லாம் இதுல கீழே வர டேபிள் 4.3ல நம்ம என்ன record your observation in table 4.3. Formation of brown deposit on iron nail. A, B, C அப்படின்ற பாட்டில் போட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பாட்டில் என்ன இருக்கு, சிலிக்கா ஜெல் வச்சோம். செகண்ட் பாட்டில் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், ஆயில் வச்சோம். தேர்ட் ஒன்ல ஒன்லி வாட்டர் மட்டும் தான் இருந்தது. அதே மாதிரி பார்ஷியலா அந்த அயன் நெயில் வந்து டிப் ஆயிருந்தது. மேல வந்து என்ன இருக்கு, மேல ஃப்ரீ பாதி மட்டும் தான் அது வந்து என்ன இருக்கு, தண்ணிக்குள்ள டிப் ஆயிருந்தது. ஒன்னு ஏர் கூட அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டில் என்ன பண்ணது, கேப் போட்டு மூடிருந்தோம். செகண்ட் பாட்டில் கேப் போட்டு மூடிருந்தோம். ஆனா தேர்ட் பாட்டில் என்ன பண்ணல, கேப் போடல. அப்ப என்ன ஆகும், தேர்ட் பாட்டில் இருக்கிறது ஈஸியா ஏர் கூடவும் வாட்டர் கூடயும் கான்டாக்ட் இருந்தது. அப்போ ஒரு 8 to 10 டேஸ்க்கு அன்டிஸ்டர்ப் வச்ச பிறகு அது என்ன பாக்குறோம் அப்படின்னு போது பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். அப்ப இங்க வாட்டர் கிடையாது, சிலிக்கா ஜெல் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிச்சு. அப்ப என்ன ஏ, அப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் ஏர்னா எஸ். அப்ப இதுல பிரவுன் டெபாசிட் பாக்குமா அப்படின்னா நோ பிரவுன் டெபாசிட் அப்படின்னு எழுதலாம். இதுல என்ன கிடையாது, நோ பிரவுன் டெபாசிட் இல்ல, வாட்டரே கிடையாது, அதில் என்ன இருக்கு, நோ பிரவுன் டெபாசிட் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க பில பார்த்தோம்னா பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குன்னா எஸ், வாட்டர்ல இருக்கு. அதே மாதிரி ஏர் கான்டாக்ட் இருக்குன்னா நோ அப்படின்னு எழுதலாம். ஏன்னா என்ன ஆச்சு, ஆயில் வந்து என்ன பண்ணுது, வெளியில வராத மாதிரி தடுத்துடுச்சு, அது கான்டாக்ட் இல்லாத மாதிரி. அப்ப இங்க என்னன்னு சொல்லலாம், நோ பிரவுன் டெபாசிட்ஸ் அப்படின்னு எழுதலாம். நோ பிரவுன் டெபாசிட்ஸ். நெக்ஸ்ட் சி அப்படின்றதுல பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கா, எஸ். பிரசன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கா, எஸ். அப்ப என்ன ஆகும், ஏ பிரவுன் டெபாசிட். இதுல என்ன இருக்கு, பிரவுன் டெபாசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, பிரவுன் டெபாசிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். What can you conclude from this experiment? Okay, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன கன்க்ளூட்னா என்ன முடிவுக்கு வந்த, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. It is observed in glass bottles A and B that iron nails do not show any brown deposits. ஏலையும் பிலையும் என்ன இருக்கு, ஆல்ரெடி இப்ப நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா. அப்ப என்ன ஆகும், the iron nails do not show any brown deposit. ஏவிலையும் பிலையும் எந்த brown depositயும் அது இல்ல. What does the observation indicates? இதுல இருந்து இந்த அப்சர்வேஷன் மூலமா என்ன நம்மளுக்கு சொல்லுது, இந்த அப்சர்வேஷன் எதை பத்தி சொல்லுது. This indicates the brown deposits or discoloration on the iron nails do not develop when the iron nail is kept in dry air alone or water alone. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, பிரவுன் டெபாசிட் எப்போ வந்து ஃபார்ம் ஆகும், பிரவுன் டெபாசிட் ஆர் டிஸ்கலரேஷன் ஆஃப் த அயன் மெட்டல் மேல ஒரு பிரவுன் கலர் பிளாக்கா இருக்கிற அயன் நெயில் வந்து என்ன ஆயிடுது, பிரவுன் கலரா மாறுறது. ஓகே, டூ நாட் டெவலப் when the iron nail is kept dry air. ஓகே, அயன் நெயில் ட்ரை ஏர்ல வைக்கும் போதும், ட்ரை ஏர்ல மட்டும் வைக்கும் போதும், அதே மாதிரி வாட்டர்ல மட்டும் வைக்கும் போதும் என்ன ஆகாது, பிரவுன் டெபாசிட்டை கிரியேட் பண்ணாது. However, in glass bottle C, ஆனா glass bottle C ல the iron nail shows the presence of brown deposit. C ல brown deposit அது உருவாக்குது. அதுக்கு மேல என்ன இருக்கு, brown deposit ஃபார்ம் ஆகுது. This indicates that in the presence of both water and air is essential for the deposits to develop. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம், இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே, அப்ப ரெண்டுமே இருக்கணும், வாட்டர் இருக்கணும், ஏர் இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும், அயன் டெபாசிட் ஃபார்ம் ஆகும். அதுதான் ரஸ்டிங்னு சொல்லுவோம். So thus moist air is responsible for the development of brown deposits on objects made of iron. அப்ப இந்த moist airன்றது நான் ஈரப்பதமும் காற்றும் கலந்தது. ஓகே, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், மாய்ஸ்ட் ஏர். அப்ப this moist air is அதுதான் காரணமா இருக்குது. This moist air is responsible for the development of brown deposits on the objects made up of iron. அப்ப இரும்பு மேல இந்த அயன் டெபாசிட் உருவாகிறதுக்கு காரணம் எதுன்னா, காற்றும் தேவை, ஈரப்பதமும் தேவை. திஸ் பிரவுன் டெபாசிட் இஸ் கால்டு ரஸ்ட். இந்த பிரவுன் டெபாசிட்டுக்கு பேரு தான் ரஸ்ட். ரஸ்ட்னா என்னன்னு சொல்லுவோம், துருன்னு சொல்லுவோம். The process of formation of rust on objects made up of iron is called ரஸ்டிங். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான், இரும்பு துருப்பிடிக்கிற ப்ராசஸ்க்கு பேரு தான் ரஸ்டிங். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் அப் ஆஃப் அயன். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் அப் ஆஃப், அப்ப இந்த இரும்பு மேல என்ன ஆகுது, இந்த துரு பிடிக்கிறதுக்கு காரணம், ஓகே, ரஸ்ட் துரு ஏறதுக்கு காரணமானதுக்கு பேரு தான்
ஓகே, இரும்பு எஸ்பெஷலி இரும்பு ஆப்ஜெக்ட் மேலதான் துருப்பிடிக்கும். அப்ப இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ரஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். மெனி அதர் மெட்டல்ஸ் do exhibit discoloration when kept open in the atmosphere. இதே மாதிரி அயன் மட்டும் இல்ல, வேற சில மெட்டலும் என்ன பண்ணும், டிஸ்கலரேஷன் காமிக்கும். டிஸ்கலரேஷன்னா என்ன, ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலருக்கு மாறுது, ஆக்சுவல் கலர்ல இருந்து வேற கலருக்கு மாறுது, அதான் டிஸ்கலரேஷன். when kept open in atmosphere, வெளியில வைக்கும் போது அது மாறுது. Have you noticed the formation of green coating on the surface of copper objects or a black coating on the surface of silver objects? Have you noticed, நீங்க பாத்திருக்கீங்களா, the formation of green coating of the surface of copper object? copper object, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல தவளெல்லாம் இருக்கும், எது மேட் அப் ஆஃப் காப்பர், காப்பராலான தவளைங்கெல்லாம் இருக்கும்போது அது மேல கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பட்டாவோ காத்து கூட ரியாக்ட் ஆகி அது என்ன ஆகும், கிரீன் கலரா, பழைய அந்த ஓல்டு காப்பர் வெசல்ஸ் மேல பார்த்தோம்னா கொஞ்சோண்டு தண்ணி பட்டிருந்தா கூட அந்த இடம் என்ன இருக்கும், கிரீன் கலரா மாறத பார்க்கலாம். அதே மாதிரி சில்வர் ஆப்ஜெக்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம புதுசா ஒரு சில்வர் வாங்கும்போது என்னவா இருக்கு, வெள்ளி பொருட்கள் வாங்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிடுது, அது மேல ஒரு பிளாக்கா மாறிடுது இல்லையா. அப்ப இதெல்லாம் கூட என்னது, திஸ் இஸ் ஆல்சோ, இதுவும் இந்த மாதிரிதான். அப்ப கிராஜுவல் deterioration of metal surface caused by air, water and other substances known as, இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம், corrosion. ஓகே, corrosion அப்படின்னா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சு மெட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுது, சாஃப்ட் மெட்டலையே சாப்பிட்டுடும், எது, இந்த காத்தும் ஏரும், அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம corrosion அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, this metal surface is caused by air, water or other substances is known as, என்னன்னு சொல்றோம், eating away of metal. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா eating away of metal is called, என்னன்னு சொல்லுவோம் நம்ம, corrosion. ஒரு பொருள் செதஞ்சு போறது தான் corrosion சொல்லுவோம். Do you know that rust of iron is a serious problem in our country? ஓகே, இது நம்ம உங்களுக்கு தெரியுமா? ஓகே, that is rusting of iron. ஓகே, இரும்பு துருப்பிடிக்கிறது தான் என்ன, it is a serious problem in our country. Every year an enormous amount of money is spent to replace or repair iron structure damaged due to rusting. ஒவ்வொரு வருஷமும் என்ன இருக்கு, நிறைய amount of money எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, to replace or repair iron structures. ஏன்னா பெரிய பெரிய நிறைய என்ன இருக்கு, எல்லாமே கட்டுமானத்துல என்ன இருக்கு, அயன் ஆப்ஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய பிரிட்ஜஸ், டேம்ஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அயன் ஆப்ஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அது ஈரப்பதமும் காற்றும் கலந்து படும்போது அது ரெஸ்ட் ஆகிறதுக்காக என்ன ஆகுது, நிறைய பணம் கவர்மெண்ட்டுக்கு, ஓகே, நம்ம நாட்டுக்கு செலவாகிறது. ஓகே, the resulting of iron can be prevented by several methods such as painting. அப்ப இது எப்படி நம்ம பாதுகாக்கலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், வராம தடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு என்னன்னு சொல்லி, இப்ப நம்ம வீட்லயே பார்த்தோம்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட், ஓகே, என்ன பண்ணுவாங்க, ரஸ்டிங்க பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா சாண்ட் பேப்பர் போட்டு கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. அப்ப பெயிண்டிங் ஒன்னு என்னன்னு சொல்ற, நம்ம பெயிண்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்து ஒன்னு ஆயிலிங். ஓகே, என்ன பண்ணுவாங்க, ஆயில் போடுவாங்க. ஓகே, சில இடத்துல நம்ம வீட்லயே சின்ன சின்ன இது பொருட்கள்ல பார்த்தோம்னா நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் அதை பண்ணுவாங்க. ஓகே, ஒன்னு பெயிண்ட் அடிப்பாங்க. ஓகே, துரு இருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆயிலிங். ஓகே, நல்லா போட்டு தொடச்சிட்டு எண்ணெய் போடுவாங்க ஆர் கிரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்ளைங் ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் ஜிங்க் மெட்டல் ஆன் அயன், இட் இஸ் கால்டு galvanization. ஓகே, இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பை அப்ளைங் லேயர் ஆஃப் ஜிங்க் மெட்டல், அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, ஜிங்க் மெட்டலை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் galvanization. We will learn about this higher grades. இதை பத்தி நம்ம பெரிய கிளாஸ்ல நம்ம படிக்கலாம். Fascinating facts அப்படின்றத பத்தி, the wonder of ancient Indian metallurgy. Okay, the wonder of ஏன்ஷியன்ட் இந்தியன் மெட்டலர்ஜி. ஓகே, நம்மளோட பழைய கால இந்தியர்களோட என்னன்னு சொல்றோம், மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜினா என்ன, உலோகங்களை பற்றி அறிவியல், அதுதான் மெட்டலர்ஜின்னு சொல்லுவோம். அப்ப அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம், ரொம்ப வியக்க வேண்டியதா இருக்கு. The iron pillar of Delhi was made in the time of Chandragupta II, more than that is 1600 years ago. அயன் பில்லர் டெல்லியில இன்னைக்கும் பார்க்கலாம் நம்ம, அயன் பில்லர் இருக்கும். ஓகே, எப்போ அது மேட் பண்ணதுன்னா 1600 years ago, 1600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அயன் பில்லரை போட்டாங்க. இட் இஸ் about 8 meters height. அதோட ஹைட் பார்த்தோம்னா 8 மீட்டர். அதோட வெயிட் பார்த்தோம்னா 6000 kilograms. மொத்தம் எவ்வளவு அதோட வெயிட், 6000 kilograms வெயிட் இருக்கு. வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் திஸ் அயன் பில்லர் இஸ் தட் despite all these years of facing winds, இத்தனை வருஷம் 1600 வருஷம் கடந்தும் என்ன இருக்கு, எத்தனை மழை வந்திருக்கும், ஓகே, அதே மாதிரி காத்து அடிச்சிருக்கும், அதே மாதிரி வெதர் மாறிக்கிட்டே இருக்கும், இருந்தா கூட இட் ஹாஸ் barely any rust. அது மேல என்ன இருக்கும், ஒரு சின்ன ரஸ்ட் கூட கிடையாது. இன் அதர் வேர்ட்ஸ், இட் ஹஸ் பீன் மேட் இன் எ வே that it resist rusting. அப்ப எந்த மாதிரி அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரஸ்ட் ஆகாத மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ரெசிஸ்ட் பண்ணிருக்காங்க, தடுத்திருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி, அயன் கூட அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. This tell us about the skills that we are developed in metal technology in India. இதை பொறுத்து நம்ம என்ன ஆகும், நம்ம அது பழைய அந்த கால இந்தியர்களோட என்னன்னு சொல்லுவோம், மெட்டல் டெக்னாலஜி. மெட்டல் டெக்னாலஜினா உலோக தொழில்நுட்பம். ஓகே, இதன் மூலம்
நம்ம பாக்குறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. அந்த காலத்து பழைய இந்தியர்களோட தட் இஸ் உலோக தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கில், ஓகே அவங்களோட டெவலப்மெண்ட், ஓகே அவங்களோட ஸ்கில் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 4.3 effect of air and water on other metals. ஓகே இப்ப பார்த்தோம் effect of air and water on other metals. அயன் பத்தி பார்த்தோம். இப்ப வேற மெட்டல்ஸ்ல ஓகே அதர் மெட்டல்ஸ்ல ஏரையும் வாட்டரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே effect of air and water on other metals. Activity 4.6 let us investigate demonstration activity. இது யாருன்னா டீச்சர் கிளாஸ்ல பண்ற ஓகே நம்ம கிளாஸ் ரூம்ல பண்ற டெமான்ஸ்ட்ரேஷன் சோதனை. இந்த டீச்சர் மே டெமான்ஸ்ட்ரேட் திஸ் ஆக்டிவிட்டி. இது யாருன்னா டீச்சர் லேப்ல கொண்டு போய் இந்த ஆக்டிவிட்டியை நம்மளுக்கு பண்ணி காமிப்பாங்க. காஷன் இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு வேர் ப்ரொடக்டிவ் ஐ கிளாஸஸ் அண்ட் கீப் சேஃப் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி காஷன் எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், டு வேர் ப்ரொடக்டிவ் ஐ கிளாஸ். ஓகே சுத்தி டீச்சர் சுத்தி நின்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களே அப்ப என்ன பண்ணணும், ஓகே இந்த லைட் ஓகே இந்த லைட் வந்து கண்ணை அஃபெக்ட் பண்ணும், அதால ப்ரொடக்டிவ் ஐ கிளாஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டீச்சர் பக்கத்திலேயே போய் நிக்க கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். டேக் ஏ மெக்னீஷியம் ரிப்பன் அபவுட் 3-4 சென்டிமீட்டர். ஓகே மெக்னீஷியம் அப்படின்ற ஒரு மெட்டல் ஓகே அது தட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ரிப்பன். ஓகே அது மாதிரி என்ன இருக்கும், ரிப்பன் மாதிரி இருக்கிற ஃபார்ம்ல இருக்கிற அதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம மெக்னீஷியம் ரிப்பன். ஓகே இந்த மெக்னீஷியம் ரிப்பன் எத்தனை இருக்கும், 3 to 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே அதை வச்சு என்ன பண்றோம், கிளீன் இட் பை ரப்பிங் வித் ஏ பீஸ் ஆஃப் சாண்ட் பேப்பர். இது என்ன பண்றோம், மேல நல்ல சாண்ட் பேப்பரை வச்சு கிளீன் பண்றோம். எதை அந்த மெக்னீஷியம் ரிப்பன் நல்ல சாண்ட் பேப்பர், ஏன்னா அது ஈஸியா இருக்கும், அது மேல ஏர் பட்டாவே அது ஆக்சைட் லேயர் ஃபார்ம் ஆகும். அதனால அதை என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நல்லா ரப் பண்ணிடும் வித் ஏ பீஸ் ஆஃப் சாண்ட் பேப்பர் வச்சு அது மேல ஃபர்ஸ்ட் நல்லா ரப் பண்ணிடும். ஹோல்ட் இட் வித் ஏ பேர் ஆஃப் டாங்ஸ். டாங்ஸ்னா இதுதான் இது வச்சிருக்காங்க இல்லையா, இது பேர் தான் டாங்ஸ். அப்போ ஹோல்ட் இட் வித் ஏ பேர் ஆஃப் டாங்ஸ். ஓகே இந்த டாங்ஸுக்கு சென்டர்ல என்ன பண்ணிடுறேன், இந்த மெக்னீஷியம் ரிப்பனை இங்க வச்சிடறோம். வச்சுட்டு யூசிங் ஏ ஸ்பிரிட் லேம்ப் ஆர் ஏ கேண்டில். இதுதான் ஸ்பிரிட் லேம்ப். ஓகே ஸ்பிரிட் மூலம் எரியிற கேண்டில் ஆர் பர்னர் கூட வச்சுக்கலாம். இப்போ ஸ்பிரிட் லேம்ப்லாம் அவைலபிள் இல்ல, பர்னர் இருக்கு எல்லா லேப்லயுமே. ஸோ லெட் த மெக்னீஷியம் ரிப்பன் ஓகே ஹோல்ட் இட் வித் ஏ பேர் ஆஃப் டங், இக்னைட் த அதர் எண்ட் யூசிங் ஏ ஸ்பிரிட் லேம்ப் ஆர் ஏ கேண்டில். நெக்ஸ்ட் லெட் த மெக்னீஷியம் ரிப்பன் பர்ன். ஓகே அது கிட்ட கொண்டு போறோம், அந்த ஃபயர் கிட்ட கொண்டு போயிட்டு என்ன ஆகும், மெக்னீஷியம் ரிப்பன் ஃபயர் கேட்ச் பண்ணும். வாட் டு யூ அப்சர்வ், இதுல இருந்து நீ உனக்கு என்ன தெரியுது. You must observe that magnesium ribbon burns with a dazzling white. Okay, magnesium ribbon air கூட ஃபயர் கூட சேர்ந்து நெருப்பு கூட சேர்ந்து என்ன ஆகும்னா ஒரு dazzling white color flame கொடுக்கும். ஓகே இப்ப பட்டாசு எல்லாம் கொளுத்தும் போது ஒரு கலர் வருது இல்லையா, அப்ப அதே மாதிரி dazzling white color flame and changes into white powder. ஓகே இந்த ரிப்பன் வடிவத்துல இருக்கிற இந்த மெக்னீஷியம் ஓகே மெட்டல் என்ன ஆகும், பவுடரா மாறிடும். ஓகே இந்த மாதிரி என்ன ஆகும், ஒரு பவுடரா மாறி கீழே கொட்டும். ஓகே you must have observed that magnesium ribbon burns with a dazzling white flame. Okay, white flame and changes into white powder. Collect it on watch glass. இதுதான் watch glass. இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் watch glass. Okay, collect it on a watch glass. This powder is magnesium oxide. இந்த பவுடருக்கு பேர் தான் என்னன்னு சொல்ற மெக்னீஷியம். அப்ப மெக்னீஷியம் எது கூட, மெக்னீஷியம் கம்பைன்ஸ் வித் என்ன ஒரு ஏர் கூட கம்பைன் ஆகும்போது என்ன ஆகுது, இது மெக்னீஷியம் ஆக்சைடா மாறுது. It is formed due to the reaction between magnesium and oxygen present in the air. Okay, oxygen மெக்னீஷியம் எது கூட, ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி என்னவா மாறுது, மெக்னீஷியம் ஆக்சைடா மாறுது. ஓகே இதுதான் என்னது, மெக்னீஷியம் சாதாரண இருக்கிற மெட்டல் ஓகே ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்னவா மாறுது, மெக்னீஷியம் ஆக்சைடா மாறுது. அதுதான் என்னன்னு சொல்றோம், இதுதான் பவுடர்னு சொல்றோம். ஓகே கீழே கொட்டும் பவுடர், ஹீட் ஆகும் போதே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், கீழே விழும், அதுதான் மெக்னீஷியம் பவுடர், மெக்னீஷியம் ஆக்சைடு பவுடர். ஆட் a few drops of warm water to this white powder. ஓகே இந்த பவுடர் இப்ப சப்போஸ் இதுலதான் பவுடர் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே இதுலதான் ஒயிட் பவுடர் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல கொஞ்சோண்டு என்ன ஆட் பண்ண சொல்றாங்க, தட் இஸ் வார்ம் வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்றோம். ஓகே இதுல கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அது என்ன ஆயிடும், கரைஞ்சிடும், அந்த பவுடர் எல்லாமே கரைஞ்சிடும். stir it well, check its nature. இது என்ன பண்றோம், இது என்ன நேச்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இது அசிடிக்கா பேசிக்கா அப்படின்றத பத்தி கண்டுபிடிக்கிறது தான் அதோட நேச்சர். Recall the chapter exploring substances acidic, basic and neutral. Okay, find out whether the solution of magnesium oxide is acidic, basic or neutral in nature. You can use any acid base indicator. இதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணணும், ஓகே அசிடிக்கா பேசிக்கா கண்டுபிடிக்கணும்னா எதை யூஸ் பண்ணணும், இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்ன்றது என்ன, யூஸ் டு ஐடென்டிஃபை whether the given substance is acidic or basic. அப்ப இதுல என்ன பண்றோம், ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இது அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன எடுத்துக்கிறோம், லிட்மஸ் பேப்பர் தான் இங்க என்ன ஆகும், இண்டிகேட்டரை ஆட் பண்ணும். எப்படி இண்டிகேட்டரை ஆட் பண்ணும் லிட்மஸ் பேப்பரை வச்சு, இப்ப இதுல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டா என்ன ஆயிடும், இது வந்து
ஓகே, இதுல வாட்டர் ஆட் பண்றோம். வாட்டர் ஆட் பண்ணோன்னு என்ன ஆயிடுது, இது கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிடுறோம், கொஞ்சம் லிக்விடா இருக்கு. வாட் டஸ் திஸ் சொல்யூஷன், வாட் எஃபெக்ட் டஸ் திஸ் சொல்யூஷன் ஹேவ் ஆன் ப்ளூ ஆர் ரெட் லிட்மஸ் பேப்பர்? இப்போ இண்டிகேட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, 2 இண்டிகேட்டர் எடுத்துக்குது. ஒன் இஸ் ரெட் கலர் இண்டிகேட்டர், இது என்னன்னு சொல்லலாம் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர். 2 லிட்மஸ் பேப்பர்ல கொண்டு போயிட்டு இதுல என்ன பண்றோம், இந்த தண்ணியில டிப் பண்றோம். ஆல்ரெடி ஸ்டிர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில கொண்டு போய் டிப் பண்றோம். தண்ணின்றது தண்ணி கிடையாது, ஆக்சுவலா மெக்னீசியம் ஆக்சைடு வித் வார்ம் வாட்டர் போட்டு ஸ்டிர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல கொண்டு போயிட்டு ரெண்டத்தையும் டிப் பண்றோம். You would observe that it changes the color of red litmus paper to blue. Okay, red color litmus paper இங்க பாத்தீங்கன்னா என்னவா மாறுது, ப்ளூ கலரா மாறுது. அப்ப ரெட் ப்ளூவா மாறுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லணும், நம்ம பேசிக்னு சொல்லலாம். அந்த சொல்யூஷன் பேர் என்னன்னு சொல்லுவோம், பேசிக்னு சொல்லலாம். You should observe that it changes the color of red litmus paper to blue, hence it is basic in nature. Generally oxides of metals are basic in nature. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, எல்லா மெட்டல்ஸுமே என்ன நேச்சர், அது மெட்டல்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். பேசிக் இன் நேச்சர் எப்படி பேசிக்கா மாறுது அப்படின்னு பார்க்கும்போது, திஸ் மெக்னீசியம் ஆக்சைடு மிக்ஸ்ட் வித் வாட்டர் ஃபார்ம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா மாறும். ஓகே, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா மாறும். ஓகே, பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோட நேச்சர் என்னன்னா பேசிக் இன் நேச்சர். We'll discuss this burning of magnesium rebar further in the chapter changes around us physical and chemical. இதையே என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் லெசன்ல, தட் இஸ் சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ் அப்படின்ற டாபிக்ல இதை பத்தி இன்னும் விரிவா படிக்கலாம். Do you know that sodium is a metal which is stored in kerosene? Okay, உங்களுக்கு தெரியுமா சோடியம் அப்படின்ற மெட்டல், சோடியம் இஸ் a metal பார்த்தோம். என்ன மெட்டல்னு பார்த்தோம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் சாஃப்ட் மெட்டல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த சாஃப்ட் மெட்டல் என்ன ஆகும், which is stored in kerosene. அது எதுக்குள்ள போட்டு வைப்பாங்கன்னா, கெரோசின் குள்ள போட்டு வைப்பாங்க. ஏன் கெரோசின்குள்ள மெட்டலை போட்டு வைக்கிறாங்கன்னா, because it reacts vigorously with oxygen and water. ஓகே, ஏர்ல இருக்கிற என்னது, ஏர் இஸ் a mixture of gases இல்லையா. அப்ப ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட என்ன ஆகும், ஈஸியா அது என்ன பண்ணும், ஃபயர் கேட்ச் பண்ணும். because it reacts vigorously என்ன ஆகும், குயிக்கா. ஓகே ஓகே, அதே மாதிரி vigorously react with violently and vigorously reacts with water and oxygen. A lot of heat is generated during the reaction. அந்த டைம் என்ன ஆகும், a lot of heat, தண்ணி கூடவும் அதே மாதிரி ஏர் ஆக்சிஜன் கூடவும் ஈஸியா அது ரியாக்ட் ஆயிடும். Storing sodium in kerosene prevents its exposure to moisture and air. அதாலதான் சோடியத்தை என்ன பண்ணுவாங்க, கெரோசின்ல பண்ணுவாங்க. It prevents exposure to moisture and air. ஏர்ல இருந்து ஏர் கூட சேர்ந்தா என்ன ஆகும், ஈஸியா it catch fire. Okay, can you predict the nature of its oxide? அப்ப இதோட நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் பண்ணுவோமா. அப்ப சோடியம் என்ன ஆகும், சோடியம் ஆக்சைடா மாறும். ஓகே, சோடியம் ஆக்சைடு தண்ணியில டிசால்வ் ஆனா என்ன இருக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடும் என்ன ஆகும், பேசிக் இன் நேச்சர். ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடுனா ஒரு பேசிக் இன் நேச்சர். ஏன்னா மெட்டல்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்றோம் நம்ம, பேசிக் ஆக்சைடு. அப்ப சோடியமும் மெட்டல் தான், பட் என்ன மெட்டல் இது, சாஃப்ட் மெட்டல், ஈஸிலி கட் வித் நைஃப். ஓகே, நைஃப் வச்சு ஈஸியா கட் பண்ணலாம். லெட் அஸ் டிஸ்கஸ் சம் சப்ஸ்டன்சஸ் தட் டு நாட் பிஹேவ் லைக் மெட்டல். ஓகே, சில சப்ஸ்டன்சஸ். ஓகே, லெட் அஸ் நவ் டிஸ்கஸ் சம் சப்ஸ்டன்சஸ் தட் டு நாட் பிஹேவ் லைக் மெட்டல்ஸ். ஓகே, இன்னும் சில சப்ஸ்டன்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன ஆகுது, மெட்டல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாது. Substances 4.4 substances that behave differently from metals in air and water. Okay, சில metals என்ன ஆகும்னா ஏர் கூடயும் வாட்டர் கூடயும் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும், வேறு விதமான பிஹேவ் பண்ணும். அப்ப எந்த மாதிரி பொருட்கள் வந்து மெட்டல் கூடவும் ஏர் கூடவும் என்ன இருக்கு, ஏர் கூடயும் வாட்டர் கூடயும் சில மெட்டல்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, சப்ஸ்டன்சஸ் that behave differently from metals in air and water அப்படின்ற டாபிக்ல படிக்க போறோம். let us experiment demonstration. இது என்ன இருக்கும், டெமோ ஆக்டிவிட்டி தான். டெமோனா டீச்சர் பண்ற ஆக்டிவிட்டிக்கு பேரு தான் டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே, ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடாது, டீச்சர்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காப்பாங்க. அதுல இருந்து நம்ம சில விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். the teacher may demonstrate this activity. டீச்சர் தான் ஆக்டிவிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். caution, the activity may be performed in a fume hood or well ventilated area. ஓகே, இந்த ஆக்டிவிட்டி எதுவும் ஓப்பன் ஏரியால தான் பண்ணணும், க்ளோஸ்ட் ரூம்ல எதுவுமே பண்ணக்கூடாது. பிகாஸ் burning sulfur produces gases. ஓகே, சம்டைம்ஸ் என்ன சல்ஃபரை burn பண்ண வைக்கும்போது it produces gases which can be harmful if inhaled. நம்ம உள்ளுக்குள்ள மூக்குக்குள்ள இழுத்தோம்னா அது என்ன ஆகும், it must be harmful. ஓகே, அதால ரொம்ப கேர்ஃபுல்லா இது வந்து ஓப்பன் ஏரியால தான் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணணும். டேக் a small amount of powdered sulfur in the deflagrating spoon. ஓகே, டேக் a small amount of powdered sulfur, கொஞ்சோண்டு பவுடர்டு கந்தகத்தை எடுத்துக்கிறோம். எதுலன்னா deflagrating spoon. deflagrating spoon அப்படின்னா அது இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்ல அது இருக்கு பாருங்க, எரிகரண்டின்னு சொல்லுவோம். ஒரு கரண்டி மாதிரி தான் இருக்கும், கீழே வந்து பெண்ட் பண்ணி ஒரு இது கேப் மாதிரி இருக்கும். ஓகே, it is a long handled metal spoon used in experiment to safely heat and burn substances. அப்ப இந்த deflagrating spoon அப்படின்றது என்னன்னா
லாங் ஹேண்டில். அந்த ஹேண்டில் வந்து இதோ இருக்கு நல்லா நீளமா இருக்கு இல்லையா? ஓகே, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் டு சேஃப்லி ஹீட் அண்ட் பர்ன் சப்ஸ்டன்சஸ். ஹீட் பண்றதுக்கும் பர்ன் பண்றதுக்கும், ஓகே, பொருட்களை ஹீட் பண்றதுக்கும் பர்ன் பண்றதுக்கும் யூஸ் பண்றது தான் என்னன்னு சொன்ன அந்த deflagrating spoon. If a deflagrating spoon is not available, you may take a metallic cap of any bottle. Suppose இது கிடைக்கல, லேப்ல இல்ல அப்படின்னு போது இந்த மெட்டாலிக் கேப் ஆஃப் எனி, இதோ இருக்கு இல்லையா அந்த கேப், இதோ இருக்கு பாரு மெட்டல் கேப். ஓகே, மெட்டல் கேப் எடுத்துக்கிட்டு ஆஃப் எனி பாட்டில் ரேப் ஏ மெட்டாலிக் வயர். இதை சுத்தி என்ன பண்ற ஒரு மெட்டாலிக் வயரை போட்டு சுத்திக்கிட்டு நீளமா ஆக்கிறோம். You may take a metallic cap of any bottle, wrap a metallic wire around it and give it shape as shown in the figure 4.7b. நெக்ஸ்ட், ஹீட் இட் ஆன் த ஃப்ளேம். ஓகே, அதுக்குள்ள இது இருக்கு இல்லையா அந்த எல்லோ கலர், இதுதான் சல்ஃபர் பவுடர். ஓகே, கொஞ்சோண்டு சல்ஃபர் பவுடர் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண உடனே ஹீட் இட் ஆன் த ஃப்ளேம் அண்ட் ஆஸ் சூன் அஸ் த சல்ஃபர் ஸ்டார்ட்ஸ் பர்னிங். ஓகே, சல்ஃபர் பர்ன் பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே இமீடியட்டா அது என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் த deflagrating spoon into a glass jar or glass tumbler. இமீடியட்டா எதுக்குள்ள கொண்டு போயிடும் இருக்கு பாரு, இதுதான் கிளாஸ் ஜார், இதுதான் கிளாஸ் ஜார். ஓகே, ஆர் என்னன்னு சொல்லுவாங்க, கிளாஸ் டம்ளருக்குள்ள கொண்டு போயிட்டு என்ன பண்ண இமீடியட்டா மூடிடும். ஏன்னா அந்த கேஸை இன்ஹேல் பண்ணோம்னா தட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஓகே, கவர் த கிளாஸ் ஜார் ஆர் கிளாஸ் டம்ளர் வித் எ லிட் டு என்ஷூர் தட் கேஸ் ப்ரொடியூஸ் டஸ் நாட் எஸ்கேப். ஓகே, ஜஸ்ட் ஹீட் பண்ண உடனே அது பர்ன் ஆகணும் தெரிஞ்ச உடனே கேஸை ப்ரொடியூஸ் பண்ண இமீடியட்டா அந்த கிளாஸ் ஜாருக்குள்ள, ஓகே, அந்த கேஸ் ஜார், ஓகே, கேஸ் உள்ள இருக்கு இல்லையா அந்த கேஸ் ஜாருக்குள்ள போட்டு மேல என்ன பண்ண நல்லா கேஸ் எஸ்கேப் ஆகாத மாதிரி நல்லா லிட் போட்டு மூடிடணும். ரிமூவ் the lid after 3 to 4 minutes and take out deflagrating spoon. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கிறோம். வச்சுட்டு பண்ண ஒரு 3 to 4 minutes அப்படியே இருந்துட்டு பிறகு அப்புறம் என்ன பண்றோம், அந்த ஸ்பூனை மட்டும் எடுக்கிறோம். எது, அந்த deflagrating ஸ்பூனை மட்டும் எடுத்துட்டு அதுல add a small quantity of water into the gas jar. ஓகே, இதுல என்ன பண்றோம், கொஞ்சோண்டு தண்ணி அதுல ஆட் பண்றோம். ஆல்ரெடி இதுக்குள்ள என்ன இருக்கு, கேஸ் இருக்கு. ஓகே, அந்த கேஸ் ஜாருக்குள்ள என்ன இருக்கு, கேஸ் இருக்கு, சல்ஃபர் கேஸ் இருக்கு. அந்த சல்ஃபர் கேஸ், ஓகே, சல்ஃபர்ன்றது என்னன்னா ஒரு எல்லோ கலர் பவுடர், அதுதான் சல்ஃபர். இட் இஸ் நாட் ஏ மெட்டல், அது மெட்டல் கிடையாது. ஓகே, இட் இஸ் ஏ நான் மெட்டல், அது அலோகம் தான். ஆட் ஏ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன்டு த கேஸ் ஜார், குவிக்லி பிளேஸ் த லிட் பேக் அண்ட் ஷேக் இட் சோ தட் த கேஸ் டிசால்வ். ஓகே, கொஞ்சமா அந்த லிட்டை ஓபன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் என்ன பண்றோம், லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா என்ன பண்றோம், அந்த கேஸை டிசால்வ் பண்றோம். அகைன் recall the chapter exploring substances acidic, basic and neutral. Using an acid base indicator, check whether the solution obtained after the addition of water to the gas jar is acidic or basic or neutral. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் இந்த சொல்யூஷன், எந்த சொல்யூஷனை கொஞ்சோண்டு அந்த கேஸ்குள்ள தண்ணி ஊத்தணும் இல்லையா அந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்றோம், செக் பண்ண போறோம். அசிடிக்கா பேசிக்கா, எதை வச்சு செக் பண்ணுவோம், இண்டிகேட்டர்ஸ். வாட் டு யூ அப்சர்வ்? ஓகே, இதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க, இதுல இந்த லிக்விட் அந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா, சொல்யூஷன் எடுத்துட்டு போயிட்டு எதை இங்க ஆட் பண்றோம், லிட்மஸ் பேப்பரை ஐடென்டிஃபை பண்றோம், அசிடிக்கா பேசிக்கான. எப்படி கொடுத்துருக்காங்க, யூ வில் அப்சர்வ் தட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். ஓகே, இது என்ன பண்றோம், கொஞ்சம் இந்த சொல்யூஷனை கொண்டு போயிட்டு ஒரு வாட்ச் கிளாஸ்ல, ஓகே, இதுதான் சொல்யூஷன். ஓகே, என்ன சொல்யூஷன் இது, ஓகே, so that is சல்ஃபர் பவுடர் வித் வாட்டர் இருக்கிற சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை கொண்டு போயிட்டு இது என்னன்னு சொல்லுவோம், ப்ளூ லிட்மஸ். இது என்னன்னு சொல்லுவான், ரெட் லிட்மஸ் பேப்பர். அப்ப இது என்ன ஆகும், ப்ளூ லிட்மஸ் கலர் என்ன வருது, ரெட்டா மாறுது. ப்ளூ லிட்மஸ் சேஞ்ச் இன்டு ரெட். ரெட் லிட்மஸ் என்ன இருக்கு, நோ சேஞ்ச். ஓகே, ரெட் லிட்மஸ்ல நோ சேஞ்ச். ஓகே, யூ வுட் அப்சர்வ் தட் இஸ் acidic in nature. அப்ப ப்ளூ ரெட்டா மாறுச்சுன்னா, ஓகே, ப்ளூ கலர் சேஞ்சஸ் இன்டு ரெட் அப்படின்னா அது என்ன நேச்சர்னு சொல்லுவோம் நம்ம, acidic in nature. ரெட் ப்ளூ ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும், பேசிக் இன் நேச்சர். ஓகே, ஆன் பர்னிங் சல்ஃபர் இன் ஏர், சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஃபார்ம்ட். ஓகே, சல்ஃபர் பர்ன்ஸ் வித் ஆக்சிஜன். ஓகே, சல்ஃபர் burns in oxygen, it forms in our sulfur dioxide. This on dissolving, okay, sulfur dioxide gas in water, that is sulfurous acid is formed. அப்ப this sulfur dioxide தண்ணி கூட dissolve ஆகும்போது என்ன ஆகும், ஒரு acid form ஆகும். அந்த acidல என்னன்னு சொல்றாங்க, sulfurous acid is formed. Does sulfur behave in water the same way metals do? Okay, அப்ப sulfur வந்து water கூட எப்படி மத்த மெட்டல் மாவுது அது மாதிரி ஃபார்ம் ஆகுதா அப்படின்னா நோ. ஓகே, என்ன இருக்கு, இதோட ஆக்சைடு வந்து என்ன இருக்கு, அசிடிக்கா இருக்கு. மத்த மெட்டலோடது என்ன இருக்கு, பேசிக்கா இருக்கு. Let us explore activity 4.8. Let us explore. Take some sulfur powder in a glass tumbler. இப்ப glass tumblerல கொஞ்சம் sulfur powder எடுத்துக்கிறோம். Add a small amount of water. அதில் என்ன பண்ண, கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம். What do you observe? Okay, you may have noticed that there is no reaction when sulfur placed in water. இப்ப என்ன பண்றோம், வெறும் sulfur with water. நம்ம முன்னாடி வந்து sulfur oxide, okay, burn பண்ணிட்டு அதில் water add பண்ணா ஈஸியா dissolve ஆயிடுச்சு. ஆனா இங்க வந்து என்னன்னா, you may notice that there is no reaction when sulfur placed in water. Substances like sulfur
and phosphorus behave differently with air and water than metals. ஓகே, அப்ப substances எந்தெந்த பொருட்கள் சல்ஃபரும் பாஸ்பரஸும் என்ன பண்ணும், பிஹேவ் லைக் டிஃபரெண்ட்லி, வேறு விதமா தண்ணி கூடவும் வாட்டர் கூடவும் பிஹேவ் பண்ணும். ஏதோ மெட்டல் மாதிரி கிடையாது. பாஸ்பரஸ் ஸ்டோர்ட் இன் வாட்டர், பாஸ்பரஸ் எங்க வச்சிருப்பாங்கன்னா அதுவும் என்ன இருக்கு, வாட்டர்ல தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஆசிட் கேச்சஸ் ஃபயர், அதுவும் என்ன ஆகும், வெளியில வச்சோம்னா இட் கேச்சஸ் ஃபயர் when it exposed to atmosphere air. ஓகே, atmospheric air பட்டாவே அது என்ன ஆகும், it catches fire. So these substances are usually soft and dull in appearance. ஓகே, இது என்ன இருக்கும், சாஃப்ட். இதுவும் என்ன இருக்கு, பாஸ்பரஸும் சாஃப்ட், பட் தட் இஸ் நாட் a metal. Phosphorus is not a metal, phosphorus is non-metal. ஓகே, என்ன இதுவும் சாஃப்ட் தான், ஆனா என்ன இருக்கும், dull in appearance. ஓகே, அது பாதுகாத்துக்கு என்ன இருக்கும், டல்லா இருக்கும். They are neither malleable nor ductile, அது என்ன, அது malleabilityயும் கிடையாது, ductilityயும் கிடையாது. They are not sonorous, அது என்ன இருக்கும், that is சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ண இருக்கு. They are also poor conductors of heat and என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரிசிட்டி. அது என்ன ஆகுது, புவர் கண்டக்டர் ஆஃப், ஓகே, மின்சாரத்தை கடத்தாது, ஹீட்டையும் மின்சாரம் அதே மாதிரி வெப்பத்தையும் அது கடத்தாது. தீஸ் ஆர் கால்டு நான் மெட்டல்ஸ். இதுதான் என்னன்னு சொல்றோம், நான் மெட்டல்ஸ் சொல்றோம். நான் மெட்டல்ஸ்னா என்னன்னு சொல்றோம் நம்ம ஆல்ரெடி. ஓகே, அலோகங்கள் அப்படின்னா உலோகம் இல்லாததான் என்னன்னு சொல்றோம் நம்ம, அலோகம் சொல்லும், இல்லைன்னா நான் மெட்டல்ஸ். தேர் ஆக்சைட்ஸ் ஆர் ஆசிடிக் இன் நேச்சர். ஓகே, அப்ப இந்த மெட்டல், ஓகே, இந்த நான் மெட்டலோட ஆக்சைட்ஸ் என்னன்னு சொல்றோம், ஆசிடிக் இன் நேச்சர். அப்ப இதுல இருந்து என்னன்னு சொல்ல நம்ம, மெட்டலோட ஆக்சைட்ஸ், ஓகே, மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் என்னன்னு சொல்ல நம்ம, பேசிக் இன் நேச்சர். அதே மாதிரி நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் என்னன்னு சொல்ல நம்ம, ஆசிடிக் இன் நேச்சர். நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் என்னன்னு சொல்ல நம்ம, ஆசிடிக் இன் நேச்சர் அப்படின்ற ஆன்சர் இதுக்கு கொடுக்கலாம், ஆசிடிக் நேச்சர். சம் அதர் நான் மெட்டல்ஸ் ஆர் ஆக்சிஜன், வேறு சில நான் மெட்டல்ஸும் சொல்லலாம். இதுல கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கிறது. ஓகே, பெரும்பாலும் மெட்டல்ஸ் சாலிடா இருக்கும் எக்ஸப்ட் ஃபியூ. நெக்ஸ்ட் வந்து கேசஸ், இல்ல நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ் எல்லாமே லிக்விட் ஆர் கேசஸ்ல இருக்கிறதா. சம் அதர் நான் மெட்டல்ஸ் லைக் ஆக்சிஜன், ஓகே, ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் எக்ஸெட்ரா. ஓகே, வேறு சில நான் மெட்டல்ஸ்லாம் சொல்லலாம். ஆக்சிஜன் இஸ் நாட் ஏ மெட்டல், ஹைட்ரஜன் இஸ் நாட் ஏ மெட்டல், நைட்ரஜன் இஸ் நாட் ஏ மெட்டல் அண்ட் கார்பன் இஸ் நாட் ஏ மெட்டல். These must be confused with metals such as plastic, glass, wood, rubber and maple. இதெல்லாம் நான் மெட்டல்ல வர்றது. இது எது கூட கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, ரப்பர், பிளாஸ்டிக், இது கூட என்ன ஆகாது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. These materials are not classified as metals or non-metals because they are not elements. ஓகே, இது பிளாஸ்டிக், கிளாஸ், wood, rubber and paper இதெல்லாம் மெட்டல் வகையிலும் கிடையாது, நான் மெட்டல்லையும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. Because these metals are not classified as metals or non-metals because அது என்ன எலிமெண்டே கிடையாது, அது எல்லாமே அப்படின்றத கத்துக்கலாம். These materials are not classified as metals or non-metals because அது எலிமெண்டே கிடையாது. எலிமெண்ட் தான் ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னு சொல்லுவோம், மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, நான் மெட்டல் அப்படின்ற ரெண்டு பிரிவா நம்ம பிரிக்கலாம். எலிமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன்னு என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, நான் மெட்டல்ஸ். இப்ப பார்த்தா எதெல்லாம் மெட்டல்ஸ், எதெல்லாம் நான் மெட்டல்ஸ் அப்படின்றது. அப்ப இந்த பிளாஸ்டிக், ரப்பர், பேப்பர் இதெல்லாம் வேறு விதமான மெட்டீரியல். ஓகே, இது அது கூட சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. Next, dive deeper அப்படின்ற டாபிக்ல metals and non-metals are subcategories of substances called elements. இப்ப சொன்னோம் இல்லையா, elements are divided into two. One is metal, next வந்து non-metal. An element is a substance that cannot be broken down into simpler substance. அதே மாதிரி element என்ன ஆகாது, element என்ன பண்ண முடியாது, சின்ன சின்ன substance break பண்ண முடியாது. Cannot be broken down into simpler substances. Presently டோட்டலா எவ்வளவுனா 118 elements are known. இது வரைக்கும் elementல எவ்வளவு இருக்குன்னா 118 elements. These elements are basic building blocks of all matter. இந்த எலிமெண்ட்ஸ் தான் என்ன இருக்கு எல்லாத்துக்கும். ஓகே, மேட்டர் அப்படின்னாவே என்ன இருக்கு, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல். பார்ட்டிகல் வரும்போது அது மாதிரி எலிமெண்ட். அப்ப இதுதான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர். சம் ஆர் நேச்சுரலி அக்கரிங், இதுல சிலது வந்து நேச்சுரலா கிடைக்கும், வைல் அதர்ஸ் ஆர் ஆர்டிபிஷியலி மேட் இன் த லெபார்டரி. சிலது நேச்சுரலா கிடைக்கிற எலிமெண்ட், சிலது என்ன ஆர்டிபிஷியலா செயற்கையா லெபார்டரியில ஆய்வகத்துல உருவாக்கப்பட்டது. அண்ட் டு நாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர், நேச்சர்ல கிடைக்காது. யூ வில் ஸ்டடி மோர் அபவுட் எலிமெண்ட்ஸ் இன் ஹையர் கிரேட். Or non-metals essential in everyday life. ஓகே, non-metal இப்பதான் பார்த்தோம் இல்லையா, மெட்டல் இல்லாத அலோகங்கள் அப்படின்னா மெட்டல் இல்லாதவே நம்ம என்ன சொல்லுவோம், நான் மெட்டல் சொல்லுவோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம். நான் மெட்டல்ஸ் என்னென்னலாம் பண்ணாது, ஓகே, தே ஆர் நாட் ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம். நான் மெட்டல்ஸ் தே ஆர் நாட் ஹார்ட் பார்த்தோம். தே ஆர் நாட் மேலியபிள், தே ஆர் நாட் டக்டைல், தே ஆர் நாட் சொனாரஸ். அப்புறம் என்ன பண்ணோம், தே ஆர் நாட் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப், தே ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பேர் தான் நான் மெட்டல்ஸ் பார்த்தோம். திஸ் நான் மெட்டல்ஸ் எசென்ஷியல் இன் எவ்ரிடே லைஃப். இந்த நான் மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு தினசரி வாழ்க்கையில ஓகே தேவையானதா முக்கியமானதான்னு கேக்குறாங்க. யூ ஆஃபன் அப்சர்வ் மெனி மெட்டல்ஸ் இன் யுவர் டே டு டே லைஃப் பிகாஸ் ஆஃப் தர் டிஸ்டிங்க்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய மெட்டல்ஸை பத்தி படிச்சிருக்கோம். சச் எஸ் தர் எதால் அப்படின்னு பார்க்கும்போது அதோட லஸ்ட்ரஸ் நேச்சர். ஓகே, அதோட லஸ்ட்ரஸ்னா ஒளிரும் தன்மை. ஓகே, மினுமினுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒளிரும் தன்மை.
அதோட ஹீட் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஹை ஸ்ட்ரென்த். ஓகே, அதோட நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, அதே மாதிரி அது எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் கண்டக்ட் பண்றதால. However, this should not give an impression to your mind that non-metals are not important. Okay, however, இது மூலமா this should not give an impression in your mind that non-metals are not important in our lives. அப்ப இது மூலம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மெட்டல்ஸ் மட்டுமே நமக்கு வாழ்க்கையில முக்கியமானது, நான் மெட்டல்ஸ் நமக்கு முக்கியமானது இல்லைன்ற ஞாபகம் நமக்கு வரக்கூடாது. We breathe in oxygen. நம்ம எதை பிரீத் பண்றோம்? ஆக்சிஜனை பிரீத் பண்றோம். ஆக்சிஜன் கேஷியஸ்ல இருக்குது. அது இட் இஸ் எ மெட்டல்னா? நோ, இட் இஸ் நாட் எ மெட்டல். ஓகே, விச் இஸ் எ நான் மெட்டல் அண்ட் விதவுட் இட் we could not be able to survive. இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. கேன் யூ திங்க் ஆஃப் எனி அதர் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன்? வேற ஏதாவது இதோட ஆக்சிஜனோட யூசஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கார்பன் இஸ் எசென்ஷியல் இன் எவ்ரிடே லைஃப் பிகாஸ் இட் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ். அதே மாதிரி கார்பன். ஓகே, அதே மாதிரி கரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓகே, திஸ் கார்பன் இஸ் ஆல்சோ என்னது? எசென்ஷியல் ஃபார் எவ்ரிடே. ஒவ்வொரு எவ்ரிடே தினசரி வாழ்க்கைக்கு கார்பனும் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இட் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ். எல்லா பொருளும், எந்த ஒரு பொருள் நம்ம எரிக்கிறோமோ அது பிளாக்கா மாறுதோ அது என்னது? கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கார்போஹைட்ரேட், சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், போடுற ட்ரெஸ், சாப்பிட்ற மெடிசன்ஸ் எல்லாமே மேட் அப் ஆஃப் கார்பன். இட் இஸ் எ கீ காம்போனன்ட் ஆஃப் புரோட்டீன். அப்ப இதுல என்னென்னலாம் இருக்கு? புரோட்டீன் இருக்கு, ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ் விச் ஆர் நெசசரி ஃபார் growth and energy. ஓகே, நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவையான என்னது? வளர்ச்சிக்கும் அதே மாதிரி தேவையான ஆற்றலுக்கும் என்ன தேவை? முக்கியமா புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் தேவை. அப்ப இதெல்லாம் எதால மேடப் ஆஃப்னா? மேடப் ஆஃப் கார்பன். நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, அதே மாதிரி நைட்ரஜன் இதெல்லாமே கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கிற நான் மெட்டல்ஸ். ஓகே, நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். ஃபர்டிலைசர்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? செடிகளுக்கு போடுற உரம். அண்ட் அதர் கெமிக்கல்ஸ். ஓகே, இட் இஸ் an essential nutrient for the growth of plants. ஓகே, இது என்ன? பிளான்ட் வளர்றதுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் அது கொடுக்குது. குளோரின் இஸ் நான் மெட்டல் காமன்லி யூஸ்ட் இன் வாட்டர் பியூரிஃபிகேஷன். அதே மாதிரி குளோரின். ஓகே, இது என்னது? இட் இஸ் நாட் எ மெட்டல், இட் இஸ் எ நான் மெட்டல். எங்க யூஸ் ஆகுதுன்னா, வாட்டரை பியூரிஃபை பண்றதுக்காக, டிஸ்இன்ஃபெக்டன்டா நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க? குளோரின் போடுவாங்க. ஈவன் ஸ்விம்மிங் பூல். ஓகே, அதே மாதிரி தண்ணி தொட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் எது போடுவாங்க? மழை காலத்திலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்இன்ஃபெக்டன்டா குளோரின் ஸ்மெல் வரும். அப்ப அது எதுக்கு? வாட்டர் பியூரிஃபை பண்றதுக்காக. எ சொல்யூஷன் ஆஃப் அயோடின், எ நான் மெட்டல் அப்ளைட் ஆன் wounds as an antiseptic. அதே மாதிரி அயோடின். ஓகே, அயோடின் வைலட் கலர்ல இருக்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் புண்ணுக்கு மேல, காயத்துக்கு மேல போடுவாங்க. அது சயின்ஸ் அண்ட் சொசைட்டி, அறிவியல் மற்றும் சமூகம் அப்படின்ற டாபிக்ல, do you know that many metals, ஓகே, உங்களுக்கு தெரியுமா? many metals and their alloys, that is alloys mixture of two or more metals or a metal and a non-metal are important for daily use as utensils and tools. actually, ஓகே, உங்களுக்கு தெரியுமா? மெட்டல்ஸ் அண்ட் தேர் அலாய்ஸ். அலாய்ஸ் அப்படின்றது மெட்டலும் உலோகங்களும். அதோட அலாய் அப்படின்னு பார்க்கும்போது எ மிக்சர் ஆஃப் டூ மெட்டல், ரெண்டு மெட்டலை மிக்ஸ் பண்ணிருக்கலாம். அப்படின்னா ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் மிக்ஸ் ஆயிருக்கிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஸ்டீல் இஸ் எ மிக்சர் ஆஃப், ஒரு மெட்டலும் கார்பனும் சேர்ந்திருக்குன்னு பார்த்தோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஓகே, அலாய் அப்படின்னா மிக்சர் ஆஃப் டூ மெட்டல், ரெண்டுமே மெட்டலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் மிக்ஸ் ஆயிருக்கிறது தான் நம்ம அலாய்ன்னு சொல்லுவோம். ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெய்லி யூசஸ் லைக் யுட்டென்சில்ஸ். யுட்டென்சில்னா இப்ப சொன்னோம் இல்லையா, பாத்திரங்களுக்கும் சில கருவிகளை செய்யறதுக்கும் முக்கியமா என்ன இருக்கு? கருவிகளும் பயன்படுத்தப்படுறோம். தே ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மாடர்ன் டெக்னாலஜி. அதே மாதிரி இவை நவீன தொழில்நுட்பங்களும் என்ன பங்காற்றுகின்றன. தே ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், நவீன தொழில்நுட்பத்திற்கும் முக்கிய பங்காற்றுகின்றன. அண்ட் எசென்ஷியல் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி நவீன தொழில்நுட்பங்களுக்கு பங்காற்றுகின்றன. அதே மாதிரி தொழில்களில், ஓகே, பெரும்பாலான தொழில்களில் இது மிகவும் அத்தியாவசியமானவை அப்படின்னு சொல்றாங்க. சம் ஸ்பெஷல் மெட்டல்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் அட்டாமிக் எனர்ஜி. சில ஸ்பெஷல் மெட்டல்ஸ், ஓகே, சிறப்பான சில உலோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அட்டாமிக் எனர்ஜில யூஸ் ஆகுது. அட்டாமிக் எனர்ஜின்னு அணு ஆற்றல். எதுனா ஜிர்கோனியம். ஓகே, இது இருக்கு இல்லையா, ஜிர்கோனியம் அணு ஆற்றல யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஏரோஸ்பேஸ். ஓகே, ஏரோஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது விண்வெளி. ஓகே, விண்வெளியில எது யூஸ் பண்றாங்கன்னா டைட்டானியம் அப்படின்ற மெட்டலை யூஸ் பண்றாங்க, எக்ஸெட்ரா. இன் இந்தியா மெனி மெட்டல்ஸ் எஸ்பெஷலி அயன் அண்ட் அலுமினியம் ஆர் ரீசைக்கிள்டு டு மினிமைஸ் வேஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் சஸ்டைனபிலிட்டி. ஓகே, இந்தியாவில் பல உலோகங்கள், குறிப்பாக என்ன இருக்கு? இரும்பு, அலுமினியம் என்ன பண்றோம்? நம்ம மறுசுழற்சி செய்யறோம். அதன் மூலமா என்ன பண்றோம்? இதோட கழிவுகளை குறைத்து என்ன பண்றோம்? அதோட நிலைப்பு தன்மையை கொண்டு வரோம். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா அதோட நிலைப்பு தன்மையை நம்ம கொண்டு வரோம். மினிமைஸ்னா குறைக்கிறோம். நெக்ஸ்ட், நட்ஷெல். இன் எ நட்ஷெல். ஓகே, நட்ஷெல் அப்படின்றது ஜஸ்ட் ரீகேப்.
இந்த ரீகேப்ல ஆல்ரெடி நம்ம படிச்சதே தான். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் நம்ம எப்படி பிரிக்கலாம்? பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம அதை பிரிக்கலாம். நெக்ஸ்ட் ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் லஷ்ரஸ். ஓகே, யூஸ்வலா மெட்டல்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லலாம்? நம்ம லஷ்ரஸ்ன்னு சொல்லலாம். வேரிஸ் நான் மெட்டல்ஸ் ஆர் நான் லஷ்ரஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, பளபளக்கும் பளபளப்பு இல்லாத. மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி malleable and ductile. மெட்டல்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்றோம்? தகடாக மாத்தலாம், கம்பியாக வளைக்கலாம். while நான் மெட்டல்ஸ் என்ன இருக்கு? do not have, அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. நெக்ஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மின்சாரத்தையும் அதே மாதிரி என்ன ஆகும்? ஹீட்டையும் அது ஈஸியா கடத்தும். பட் நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி புவர் கண்டக்டர். ஜான் மெட்டல் அது மாதிரி கண்டக்ட் பண்ணாது. மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் மெட்டல் ஆக்சைடு. இப்ப பார்த்தோம் இல்லையா? மெக்னீஷியம் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. சோடியம் combines with oxygen to form sodium oxide, which are என்னன்னு சொல்ல metal oxides are basic in nature. அதே மாதிரி non metals reacts with oxygen, அதுவும் என்ன பண்ண ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன நேச்சர்னா acidic in nature. Generally non metals do not react with water. Okay, just like that என்ன பண்ணாது? வேணா metal react with immediately vigorously or violently சில metals react ஆகும். ஆனா non metals do not react with water. Metal objects get damaged when exposed to moist air and the process is known as corrosion. சிதைஞ்சு போறது தான் என்னன்னு சொல்லணும்? ஓகே, துருப்பிடிச்சு செதஞ்சு போற ஒரு மெட்டல், ஈட்டிங் அவே ஆஃப் மெட்டல்ஸ் என்னன்னு சொல்லணும்? கரோஷன். இதுக்கு பேர் தான் டேமேஜ் வென் எக்ஸ்போஸ் டு மாய்ஸ்ட் ஏர் மூலமாவோ ஈரப்பதம் மூலமாவோ காத்து மூலமாவோ மெட்டல் டேமேஜ் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? கரோஷன். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஹவ் வைட் அப்ளிகேஷன் இன் எவ்ரிடே லைஃப். ஓகே, இந்த மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் என்ன இருக்கு? நிறைய ஓகே, இந்த பரந்த உலகத்துல நிறைய இது மூலம் நம்ம பயன்படுறோம். ஒவ்வொரு அதாவது எவ்ரிடே லைஃப், ஓகே, தினந்தோற வாழ்க்கையில இந்த மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் முக்கிய பங்காற்றுது. That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.